கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வொர்ஷிப் லார்ட் மினிஸ்ட்ரியின் சார்பிலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். ஆண்டவராகிய கர்த்தர் கடந்த 5 மாதம் முழுவதும் நம்மளை கண்ணின் மணி போல பாதுகாத்து இந்த ஜூன் மாதத்தையும் தேவனாய் கர்த்தர் காண கொடுத்து அவருடைய கிருபைக்காய் ஸ்தோத்திரம் செலுத்தி இந்த வேளையிலும் நாம் யாவரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் செபிப்போம். நன்றி தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவராகிய கர்த்தருடைய பாதத்திலும் நோக்கி நாங்கள் நன்றியோடு கூட துதிக்கிறோம் இயேசப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே. கடந்த 5 மாதம் முழுவதும் எங்களை நீங்கள் கண்ணின் மணி போல பாதுகாத்து பராமரித்து போஷித்து எங்களுடைய எல்லா தேவைகளையும் சந்தித்து இந்த புதிய மாதமாகிய 6ஆம் மாதம் இந்த ஜூன் மாதத்தை நீர் காண கொடுத்த உம்முடைய தயவுக்காய் உமக்கு நன்றி அப்பா. தேவனே, உம்மை நோக்கி நாங்கள் நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எங்கள் வாழ்க்கையில் எவ்வளவோ அப்பா காரியங்கள் ஆண்டவராகிய கர்த்தர் எங்களை சந்தித்து எங்களை போஷித்து பராமரித்து எங்களுடைய எல்லா காரியங்களிலும் ஒரு வீட்டின் தலைவராக இருந்து எங்களை விசாரித்து வழிநடத்தி வந்த தேவனை ஸ்தோத்தரித்து இந்த வேளையிலும் தேவனாகிய கர்த்தரை நோக்கி அப்பா, நீங்கள் இந்த புதிய மாதத்தையும் ஆசீர்வதித்து கொடுக்கும்படிக்கு உம்மை நோக்கி நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. எங்களோடு கூட இருங்க ஆண்டவரே, எங்களை வழி நடத்துவீராக தகப்பனே, எங்களை பலப்படுத்துங்க ஆண்டவரே. உம்மை நோக்கி நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார் என்று வேத வசனத்தின்படி ஆண்டவராகிய கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறபடியினால் தான் ஆண்டவரே நாங்கள் பிழைத்திருக்கிறோம், வாழ்ந்திருக்கிறோம் அப்பா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்தி இந்த புதிய மாதத்திலும் தேவனாகிய கர்த்தர் எங்களை கரம் பிடித்து நீங்கள் நடத்தும்படிக்கும் நோக்கி செபிக்கிறோம் அப்பா. அழுகையின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் அதை உருவ நீரோற்றக்குள் கொள்ளுவார்கள் என்ற வார்த்தையின்படிக்கு ஆண்டவராகிய கர்த்தர் அப்பா எங்களுடைய கண்ணீர் யாவையும் துடைத்து எங்களை பலப்படுத்தி சகாயம் பண்ணுகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி இந்த வேளையிலும் நோக்கி நாங்கள் நன்றியோடு கூட துதிக்கிறோம் அப்பா. தேவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த வாக்குத்தத்த ஆராதனையிலே இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக தேவனை நோக்கி செபிக்கிறேன் ஐயா. கர்த்தர் உதவி செய்தருளும் அப்பா. நம்முடைய பிள்ளைகள் என்னென்ன காரியத்தோடு கூட வந்திருக்கிறார்கள், அவர்களுடைய இருதயத்தின் வாஞ்சை, அவர்களுடைய பாதை என்னதென்பதை அறிந்திருக்கிற எங்கள் பரம பிதாவே, நீங்கள் நம்முடைய பிள்ளைகளோடு கூட பேசுங்க. இந்த மாதத்திலும் ஆண்டவர் என்னோடு கூட பேச வேண்டுமே, என்னை தேவனுடைய வசனத்தினாலே ஊன்ற கட்ட வேண்டுமே என்று வசனத்திற்காக தாகத்தோடு கூட வாஞ்சையோடு கூட வந்திருக்கிற பிள்ளைகள் அத்தனை பேர்களையும் தேவனாய கர்த்தர் நீர் சந்தித்தருளுவீராக. தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தையினால் ஒவ்வொருவரோடு கூட நீங்க இடைப்படும்படிக்கு செபிக்கிறோம் அப்பா. தேவதாசனை மறைத்து கொண்டு தீர்க்க தரிசனமாய் ஆண்டவராகிய கர்த்தர் நீங்க வெளிப்படுவீராக தகப்பனே. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிற தேவனுடைய வசனத்தின்படி நாங்கள் பிழைக்கும்படிக்கு தேவதாசன் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் நீங்க இடைப்படுவீராக ஐயா. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, நீங்க தாசனுக்கு விலக்கி கொடுத்திருப்பீங்களே ஐயா. உடைய வார்த்தையை தேவனாகிய கர்த்தர் வெளிப்படுத்துவீங்களே. என் பிள்ளைகள் இப்படிப்பட்ட காரியத்தில் இருக்கிறபடியினால் இந்த வசனத்தை குறித்து பேச வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் தீர்க்கமாக வேத வசனத்தில் உள்ள அதிசயங்களை காணும்படி தாசனுக்கு கண்களை திறந்து கொடுத்து நீங்க வெளிப்படுத்தக்கூடிய காரியங்களை ஜனங்களுக்கு பிரசங்கிக்கத்தக்கதான விசேஷித்த தேவாவின் அபிஷேகத்தினாலும் அக்னியினால வல்லமையினால தாசனை நீங்க நிறைத்தருளுவீராக தகப்பனே. இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருடைய இருதயம் திறக்கப்படுவதாக. அது 30, 60, 100 நல்ல நிலத்தில் விழுந்த விதையாய் அது பலன் கொடுக்கும்படிக்குமே நோக்கி செபிக்கிறோம் அப்பா. நீர் உதவி செய்தருளுவீராக. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டேன், என் இருதயம் ஆறுதல் அடைந்தது, என் இருதயம் பலன் அடைந்தது, உற்சாகம் அடைந்தது. தேவ ஆலோசனை எனக்கு மிகவும் பிரயோஜனமாய் இருந்தது என்று ஜனங்கள் ஒருவருக்கொருவர் சாட்சி பகர்ந்து உடைய நாமத்தை அவர்கள் மகிமைப்படுத்தும்படிக்கு மகிமையான காரியத்தை நீங்க செய்தருளும் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பாடல் வேளையிலே ஆண்டவராகிய கர்த்தரை விடுதலையோடு கூட நாங்கள் பாடி ஆராதனை செய்யணுமே அப்பா. தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்திலே துதியினாலே எங்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் நிறைத்தருளுவீராக ராஜா. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நாங்கள் எப்பக்கம் நெருக்கப்பட்டு ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கம் அடைந்து மனம் முறிவடைகிறதில்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டு மடிந்து போகிறதில்லை என்ற வார்த்தையின்படிக்கு எவ்வளவு நெருக்கங்கள், உபத்திரவங்கள், பாடுகள் எங்களுக்கு வந்தாலும் கர்த்தர்
கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார். கர்த்தர் கூட இருக்கிறபடியினால் நாங்கள் அசைக்கப்படுவதில்லை அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி ஆண்டவருடைய பாதத்தில் நன்றியோடு கூட துதிக்கிறோம் ஐயா. இந்த ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைக்கும் பரிசுத்த ஆவியானவர் தாமே நீங்க எங்கள் நடுவிலே அசைவாடுவீராக ராஜா. இந்த காணொளி வாயிலாக இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் அப்பா அந்த ஆராதனை நிறைவிலே ஒரு திருப்தி உண்டாகும்படிக்கு மகிமையான காரியத்தை கர்த்தர் நீர் செய்தருளுவீராக. எல்லாவற்றையும் சமூகத்திலே கொடுக்கிறோம் அப்பா. நீர் வந்து ஆளுகை செய்தருளி மகிமையான காரியத்தை கர்த்தர் செய்தருளும்படிக்கு நோக்கி நாங்கள் செபிக்கிறோம். உமக்கே கனமும் துதியும் மகிமையும் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். மீட்பரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம். ஜெபங்கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்புக்குரியவர்களே, அன்பு நிறைந்த ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்திலே உங்களை அன்பாய் இந்த காணொலிக்கு வாழ்த்துகின்றோம், வரவேற்கின்றோம். 1ஆம் தேதி மாலை வேளையிலே இந்த காணொலி வாயிலாக ஆண்டவர் உங்களோடு பேசுவாராக. அன்பு நிறைந்த ஆண்டவர், உங்களுக்காக எனக்காக சிலுவையிலே ஜீவன் தந்த ஆண்டவர். அதை எண்ணி அவரை துதிக்கும்படியாய் நாம் அழைக்கப்படுகிறோம். அனைவருக்கும் தெரிந்த ஒரு பழைய பாடல், எண்ணி எண்ணி துதி செய்வாய் எண்ணில் அடங்காத நன்மைகளுக்காய் இன்றும் தாங்கும் தம் புயமே இன்ப இயேசுவின் நாமமே. உங்களையும் என்னையும் தாங்கும்படியாக காக்கும்படியாக இந்த உலகத்திலே மானிடனாய் ஆண்டவர் அவதரித்திருக்கிறார். அந்த அன்பை எண்ணி உற்சாகமாய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை துதித்து ஸ்தோத்தரித்து சேர்ந்து பாடுவோம். எண்ணி எண்ணி துதி செய்வாய் எண்ணில் அடங்காத கிருபைகளுக்காய் இன்றும் தாங்கிடும் தம் புயமே இன்ப இயேசுவின் நாமமே. என்றும் தாங்கிடும் தம் புயமே இன்ப இயேசுவின் நாமமே. எண்ணி எண்ணி துதி செய்வாய். கண்மணி போல காக்கும் கரங்களினாலே நம்மை மூடுகிற ஆண்டவர். நமக்கு வேதனைகள் சோதனைகள் வரும் பொழுது தூக்கி எடுக்கிற வாக்கு மாறாத வல்லமையில் ஆண்டவர். அவரை துதித்து பாடும். உன்னை நோக்கும் எதிரியின் கண்ணின் முன்பில் பதறாதே. உன்னை நோக்கும் எதிரியின் கண்ணின் முன்பில் பதறாதே. கண்மணி போல் காக்கும் கரங்களில் உன்னை மூடி மறைத்தாரே. கண்ணின் மணி போல் காக்கும் கரங்களில் உன்னை மூடி மறைத்தாரே. எண்ணி எண்ணி துதி செய்வாய் எண்ணில் அடங்காத கிருபைகளுக்காய் என்றும் தாங்கிடும் தம் புயமே இன்ப இயேசுவின் நாமமே. என்றும் தாங்கிடும் தம் புயமே இன்ப இயேசுவின் நாமமே. எண்ணி எண்ணி துதி செய்வாய். உள்ளத்திலே எண்ணற்ற பாரங்கள் இருக்கலாம், கவலைகள் இருக்கலாம். ஆனால் உன்னுடைய விசுவாச சோதனைகள் இவையெல்லாம் வரும் பொழுது வெற்றி தருவதற்கு ஆண்டவர் வல்லவராயிருக்கிறார். சேர்ந்து 2ஆம் சரணத்தை பாடுவோம். யோர்தான் புரண்டு வரும் போல் எண்ணற்ற பாரங்களோ. யோர்தான் புரண்டு வரும் போல்
பாருங்களோ, யோர்தான் புரண்டு வரும் போல் எண்ணற்ற பாருங்களோ, எலியாவின் தேவன் இங்கே உந்தன் விசுவாச சோதனையில், எலியாவின் தேவன் எங்கே உந்தன் விசுவாச சோதனையில், எண்ணி எண்ணி துதி செய்வாய் உற்சாகமாய், என்னில் அடங்காத கிருபைகளுக்காய் இன்றும் தாங்கும் தம் புயமே, இன்ப இயேசுவின் நாமமே, இன்றும் தாங்கிடும் தம் புயமே, இன்ப இயேசுவின் நாமமே, எண்ணி எண்ணி துதி செய்வாய். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் நம்மேல் வைத்திருக்கக்கூடிய அன்பு மிகப்பெரியதாக இருக்கிறது. அன்பை குறித்து கொரிந்தியரிலே 11ஆம் அதிகாரத்திலே அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாயிராது, அநேக வசனங்கள் அன்பை போதிக்கின்றன. ஆண்டவர் நம்மேல் அன்புள்ளவராகவே இருக்கிறார். அந்த அன்பு நிறைந்த ஆண்டவரை துதித்து மற்றொரு தெரிந்த பழைய பாடல் ஒன்றினை பாடுவோம். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய், சேர்ந்து உற்சாகமாய் ஆண்டவர் மேல் அன்பு செலுத்துகிறவர்களாக உற்சாகமாய் பாடுவோம். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய், அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய், உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன், ஆராதனை 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 ஆராதனை. உதவி செய்கிற ஆண்டவர், நம் தேவைகளை அறிந்து நம் விருப்பத்தை அறிந்து உதவுகிற ஆண்டவர். எபினேசரே எபினேசரே, இதுவரை என் வாழ்க்கையில உதவி இருக்கிறதே சுவாமி. இந்த கல்வி ஆண்டின் முதல் நாள் மாலை வேளையிலே என்னுடைய தேவைகளை சந்தியுங்க ஆண்டவரே என்று சொல்லி, உதவி செய்யுங்க ஆண்டவரே என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உற்சாகமாய் பாடுவோம். எபினேசரே எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. எபினேசரே எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. ஐயா, இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை, எல்லாரும் சேர்ந்து ஆராதனை 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 ஆராதனை. உங்களையும் என்னையும் காண்கிற ஆண்டவர், உள்ளத்தின் வேதனைகளை அறிந்து உதவி செய்கிற ஆண்டவர்.
மனிதன் முகத்தை பார்க்கிறான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உள்ளத்தை பார்த்து நம்முடைய தேவைகளை நிறைவேற்றுகிற ஆண்டவர். ஆண்டவரே, எல்ரோயி எல்ரோயி, என்னை கண்டீரே சுவாமி, உமக்கு நன்றி என்று சொல்லி உற்சாகமாய் பாடுவோம். எல்ரோயி எல்ரோயி, என்னை கண்டீரே நன்றி ஐயா. எல்ரோயி எல்ரோயி, என்னை கண்டீரே நன்றி ஐயா. ஐயா, என்னை கண்டீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. சுகம் தருகிற ஆண்டவர். வியாதியிலே, வேதனையிலே, வியாதியின் கொடூரத்திலே இருக்கிற இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருப்பீர்கள் என்றால் ஆண்டவர் உங்களுக்கு பரிபூரண சுகத்தை கட்டளையிடுகிறவராயிருக்கிறார். ஆகவே யெகோவா ராப்பா, சுகம் தந்தீரே சுவாமி, சுகத்தை தந்து என்னை தேற்றி இருக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி உற்சாகமாய் பாடுவோம். யெகோவா ராஃபா, யெகோவா ராஃபா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. யெகோவா ராஃபா, யெகோவா ராஃபா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. ஐயா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. அனைவரும் சேர்ந்து அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி ரோமர் 12ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 5 முடிய. ரோமர் 12ஆம் அதிகாரம் 1 முதல் 5 முடிய. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக்கொடுக்க வேண்டுமென்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது, உங்களில் எவனானாலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணமுள்ளவனாய் எண்ண வேண்டும்.
ஏனெனில் நமக்கு ஒரே சரீரத்திலே அநேக அவயவங்கள் இருந்தும் எல்லா அவயவங்களுக்கும் ஒரே தொழில் இராதது போல அநேகராகிய நாமும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாயிருக்க ஒருவருக்கொருவர் அவயவங்களாயிருக்கிறோம். வாசிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி வாசித்தாயிற்று. தேவனே உமக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரை சிறிது நேரம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதித்திருக்கிறோம். சிறிது நேரம் ஆராதிக்கும்படியாய் நாம் அழைக்கப்படுகின்றோம். அந்த ஆராதனை நாயகனை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆராதிக்கும்படியாய் அழைக்கப்படுகிறோம். 1000 பேர்களில் சிறந்தவர், நம்முடைய பிரியமாய் இந்த உலகத்திலே வந்தவர், நம்முடைய வாழ்வின் விடிவெள்ளி. சிறிது நேரம் ஆண்டவருடைய பாதத்திலே கேட்கப் போகிற சத்தியத்திற்கு இதய கதவுகளை திறந்து அமைதியாய் ஆண்டவருடைய பாதத்திலே தேவன் செய்த நன்மைகளை நினைத்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை துதிப்போம், ஆராதிப்போம். ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, என்னுடைய ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுது கொள்வேன் என்று சொல்லி சேர்ந்து பாடுவோம். வேதனைகள், கவலைகள், கஷ்டங்கள் எல்லாம் ஆண்டவருடைய பாதத்திலே வைப்போம். இந்த 6வது மாதத்தை ஆண்டவர் அற்புதமாய் வழிநடத்த வல்லவராயிருக்கிறார். சேர்ந்து பாடுவோம். ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே, ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. என்னுடைய வாழ்க்கையின் விடிவெளியே ஆண்டவரே, என்னுடைய வேதனைகளின் விடிவெளியே, என்னுடைய கலக்கங்கள், என்னுடைய துன்பங்கள், துயரங்கள், கண்ணீர் அனைத்திற்கும் விடிவெள்ளி நீர் ஒருவர் மாத்திரமே சுவாமி. எங்களை வெறுமையாய் அர்ப்பணிக்கிறோம். நாங்கள் அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்கள், குற்றங்களை உடைய பாதத்தில் அர்ப்பணித்து பாடுகிறோம். ஆண்டவரே, பாவியாகி எங்கள் மேல் கிருபையாயிரும் ஆண்டவரே என்று சொல்லி அர்ப்பணிப்புணர்வோடு சேர்ந்து பாடுவோம். பேர்களில் சிறந்தோ ஆண்டவரே சொனீரே, 1000 பேர்களில் சிறந்தோ ஆண்டவரே சொனீரே, விடிவெள்ளியே எந்தன் பிரியம் நீரே, என்றென்றும் தொழுதிடுவே, விடிவெள்ளியே எந்தன் பிரியம் நீரே, என்றென்றும் தொழுதிடுவே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. மன நிம்மதிக்காக, மன அமைதிக்காக பக்த கோடிகளாய் அலைந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உங்களையும் என்னையும் ஆண்டவர் தேடி வந்திருக்கிறார். நம்மை தேடி வந்த தெய்வம் அவர். நம்முடைய வேதனைகளை அகற்றும்படியாக சிலுவையிலே ஜீவனை தந்தவர். ஆண்டவரே, என்னுடைய முழங்கால் யாவும் உம்முடைய பாதத்திலே முடக்குகிறோம் சுவாமி. உம்மை மகிழ்வுடன் துதிப்பதற்காக முடக்குகிறோம். ஆண்டவரே, ஏற்றுக்கொள்ளுங்க என்று சேர்ந்து பாடுவோம்.
போற்றிடும் தெய்வம், மகிமையின் தேவன் நீரே. மாந்தர்கள் போற்றிடும் தெய்வம், மகிமையின் தேவன் நீரே. முழங்கால் யாமுமை முடங்கிடவே, மகிழ்வுடன் துதித்திடுவே. முழங்கால் யாமுமை முடங்கிடவே, மகிழ்வுடன் துதித்திடுவே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. சேர்ந்து ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆண்டவரே, உம்மால் கூடும் சாமி, எல்லாம் கூடும் ஆண்டவரே. ஒரு வார்த்தை நீர் சொன்னால் போதும் ஆண்டவரே. உடைய ஒரு வார்த்தையிலே சுகம் பெற்றவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்களே ஆண்டவரே. உடைய ஒரு வார்த்தையினாலே தொடப்பட்டவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்களே சாமி. எங்களின் விண்ணப்பத்தை கேட்பவரே, எங்கள் கண்ணீரை காண்பவரே, எங்களுடைய சுகத்தை தருகிறவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே என்று சொல்லி விண்ணப்பத்தை கேட்கிற கண்ணீரை காண்கிற அந்த ஆண்டவரை நோக்கி வெறுமையாய் அர்ப்பணிப்போமா? உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். விண்ணப்பத்தை கேட்பவரே, எம் கண்ணீரை காண்பவரே, சுகமும் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா, ஸ்தோத்திரம் ஏசையா. கடைசி சரணத்தை அர்ப்பணிப்போடு பாடுவோம். மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்கிற ஆண்டவர். உங்களுடைய வாழ்க்கையிலே அதிசயம் தேவை என்றால் ஆண்டவருடைய பாதத்திலே உங்களை அர்ப்பணிக்க வேண்டும். மனதுருகிற கர்த்தர், வேதனைகளை அறிகிற கர்த்தர். உற்சாகமாய் பாடி இந்த பாடல்களை நிறைவு செய்வோம். அர்ப்பணிப்போடு ஆண்டவருடைய செய்தியை கேட்க ஆயத்தத்தோடு அன்போடு சேர்ந்து பாடுவோம். மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே. ஜபசிந்தையோடு விண்ணப்பத்தை கேட்பவரே, எம் கண்ணீரை காண்பவரே, சுகமும் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா, ஸ்தோத்திரம் ஏசையா.
ஸ்தோத்திரம் ஈசையா, ஸ்தோத்திரம் ஈசையா. ஆண்டவரே துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. 5 மாதத்தை நிறைவு செய்து 6வது மாதத்தின் முதல் நாள் மாலை வேலையை காணும்படியான கிருபை செஞ்சீங்களே சுவாமி. மறுபடியுமாக ஒரு கல்வி ஆண்டிற்குள்ளாக நுழைய தேவரீர் கிருபை தந்தீங்களே, துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த வொர்ஷிப் லார்ட் மினிஸ்ட்ரிஸ் ஊழியங்கள் சார்பாக ஆண்டவரே காணப்படுகின்ற இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஆண்டவரே, செய்தியை கேட்டு மாற்றம் அடைய கிருபை தாங்க ஆண்டவரே. உள்ளத்திலே வேதனைகள், கவலைகள், கண்ணீர், கஷ்டம் எது இருந்தாலும் ஆண்டவரே தேவரீர் தயவாய் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அப்புறப்படுத்த வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் சுவாமி. மீதியான வேலையை தேவரீர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இந்த காணொலிக்காக பிரயாசப்படுகிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. குறிப்பாக இந்த செய்தியை தருகிற அருமையான அண்ணனுக்காக, குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம். தேவரீர் கூட இருந்து வழி நடத்துங்க ஆண்டவரே. மீதியான நேரத்தை தேவரீர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. அடுத்த மாதத்தில் முதல் நாள் மாலை வேளையை காணும் வரை தேவரீர் பரிபூர்ண சட்டைக்குள்ளாக மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் உங்களை வாழ்த்துகின்றேன். இந்த ஜூன் மாதத்தில் காலடி எடுத்து வைத்திருக்கிற நம்மை தேவனாகிய கர்த்தர் வேத வசனத்தின் மூலமாக வரக்கூடிய ஆசீர்வாதங்களை கொடுத்து தேவனாகிய கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நடத்துவார். வேத வசனத்தை கேட்டு நாம் அதன்படி நடக்கும் பொழுது தேவனாகிய கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரித்து கொள்ள முடியும். வேத வசனத்தை தியானிக்க முன்பதாக கண்களை மூடி ஆண்டவராகிய இயேசுவானவரை நோக்கி பார்ப்போம். அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அர்ப்பணித்தேன், 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 அர்ப்பணித்தேன். ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன், ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன். உள்ளம் உடல் எல்லாமே உமக்கு தந்தேனையா, உள்ளம் உடல் எல்லாமே உமக்கு தந்தேனையா. கள்ளம் கபடு இல்லாமல் காத்து கொள்ளுமையா, கள்ளம் கபடு இல்லாமல் காத்து கொள்ளுமையா. அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அர்ப்பணித்தேன், 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 அர்ப்பணித்தேன். ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன், ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன். ஏசப்பா, இந்த மாலை வேளையிலும் நாங்கள் உம்முடைய பாதத்தில் அமர்ந்து உம்மை நோக்கி பார்க்கும்படியான கிருபையை நீங்கள் கொடுத்திருக்கிறதற்காக உமக்கு நன்றி சொல்லுகின்றோம். இந்த நாளிலும் வேத வசனத்தின் மூலம் நீர் எங்களோடு கூட நீர் இடைப்படுவீராக. எங்களிடத்தில் நீர் என்ன எதிர்பார்க்கின்றீர் என்பதை ஆண்டவரே வேதவசனத்தின் மூலம் எங்களுக்கு நீர் போதிப்பீரே. ஆண்டவரே, இந்த நாளிலும் வேதவசனத்தின் மூலம் எங்களோடு கூட நீர் இடைப்படுவீராக. எங்களிடத்தில் இருக்கக்கூடிய அந்த குறைவுகள் எல்லாவற்றையும் நீக்கும்படிக்கு வேதவசனத்தின் மூலம் நாங்கள் ஆண்டவரே உமக்கு கீழ்ப்படிந்து நடக்க எங்கள் தேவனாகிய கர்த்தர் நீர் அருள் செய்திருளும்படிக்கு நான் ஜெபிக்கின்றேன். ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட நீர் பேசும். உம்முடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி உம்முடைய பிள்ளைகள் நடந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுவார்களாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.
இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்காக ரோமர் 12வது அதிகாரம் 5வது வசனத்தை நம்முடைய தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொள்வோம். ரோமர் 12வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அநேகராகிய நாமும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாய் இருக்க ஒருவருக்கொருவர் அவயவங்களாய் இருக்கிறோம். இந்த வேத வசனத்தில் ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய காரியத்தை நாம் தியானிக்க போகின்றோம். ஒருவருக்கொருவர் அவயவங்களாய் இருக்கிறோம் என்று இந்த வசனத்தின் கடைசி பகுதியில் ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த வசனம் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது. ஒருவருக்கொருவர் அவயவங்களாய் இருக்கிறோம் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகின்றது. எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் நம்முடைய சரீரத்தில் அவயவங்களை படைத்திருக்கின்றார். ஒரே சரீரத்தில் கண் இருக்கின்றது, காது இருக்கின்றது, மூக்கு இருக்கின்றது, வாய் இருக்கின்றது, கை கால்கள், இப்படி என்று சொல்லி ஆண்டவராகிய கர்த்தர் அந்த அவயவங்களை படைத்திருக்கிறார். ஒரே சரீரத்தில் அவயவங்கள் இருக்கக்கூடியது ஆண்டவராகிய கர்த்தர் படைத்திருக்கிறார் என்பதையும் அதனுடைய செயல்பாடுகளையும் நாம் அறிந்திருக்கின்றோம். எனக்கு அருமையானவர்களே, ஆனால் ஆண்டவராகிய கர்த்தர் இந்த வசனத்தில் நீங்கள் ஒருவருக்கொருவர் அவயவங்களாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் என்றால் இதனுடைய அர்த்தம் என்ன? நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவானவர் ஒரு காரியத்தை விளக்கி கொடுக்காவிட்டால் அதை நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. நானும் இந்த வசனத்தை எத்தனையோ முறை நான் வாசித்திருக்கிறேன். ஆனால் ஆண்டவராகிய கர்த்தர் இந்த முறை அதை விளக்கி கொடுத்த பொழுது எனக்கு மிகுந்த ஆச்சரியமாக இருந்தது. ஒருவருக்கொருவர் அவயவங்களாய் இருக்கிறோம் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் என்றால், எனக்கு அருமையானவர்களே, மற்றவர்களுக்கு எப்படி அவயவங்களாக நம்ம இருக்க முடியும், இன்னொருத்தருக்கு எப்படி நாம் அவயவங்களாக இருக்க முடியும் என்பதை இந்த நாளில் வேத வசனத்திலிருந்து நம்ம தியானிக்க போகின்றோம். இது நமக்கு மிகவும் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். நம் ஒவ்வொருவருக்கும் இது தேவையான காரியமும் கூட. எனக்கு அருமையானவர்களே, சில வேளைகளில் நம்முடைய சரீரத்தை நம்ம எடுத்துக்கொண்டோம் என்றால், சில வேளைகளில் நீங்கள் சிலரை பார்த்திருக்கலாம். ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட்லேயோ அவர்கள் கையை இழந்து போயிருக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அவர்கள் கொஞ்ச நாட்களில் பார்த்தீர்கள் என்றால் அந்த கை செய்ய வேண்டிய காரியத்தை, இப்போ சாப்பிடுவதற்கு ஒரு ஸ்பூன் பிடிப்பதற்கு கை தேவை, அப்போ எழுதுவதற்கு இந்த கை தேவை. இந்த கையை இழந்து போகும் பொழுது அந்த கை செய்ய வேண்டிய காரியத்தை கால் செய்யக்கூடியதை நம்ம பார்த்திருக்கின்றோம். சிலர் கைகளால், இப்போ சாப்பிடுவதற்கு அந்த ஸ்பூன் வைத்து சாப்பிடுவதற்கோ ஒரு பேனா வைத்து எழுதுவதற்கோ அந்த கைகள் இருக்கும். அந்த கைகளை இழந்து போகும் பொழுது அந்த கால், எனக்கு அருமையானவர்களே, ஒரு அவயவம் பாடுபடுகின்ற நேரத்தில், ஒரு அவயவம் பலவீனப்படும் பொழுது நம்முடைய சரீரத்தில் இன்னொரு அவயவம் அந்த காரியத்தை செய்யக்கூடியதை நம்ம பார்க்கின்றோம். அதாவது அதற்கு அது கை கொடுக்கின்றது. எனக்கு அருமையானவர்களே, இது நமக்கு தெரிந்த ஒரு காரியம்தான். நம்முடைய சரீரத்தில் ஒரு அவயவம் பாடுபடும் பொழுது, ஒரு அவயவம் பலவீனப்படும் பொழுது இன்னொரு அவயவம் அந்த காரியத்தை செய்கின்றது. இந்த காரியத்தை நம்ம அறிந்திருக்கின்றோம். ஆண்டவராகிய கர்த்தர் இந்த வசனத்தில் ரோமர் 12:5 அவர் சொல்லியிருக்கின்ற காரியம், ஒருவருக்கொருவர் அவயவங்களாய் நம்ம இருக்கின்றோம் என்று தேவனாகிய கர்த்தர் சொல்லுகின்றாரே, இதனுடைய அர்த்தம் என்ன? எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராகிய கர்த்தர் ஒரு காரியத்தை அவர் சொல்லுகிறார் என்றால், சரீரத்தை படைத்தவர் அவர்தான், அவயவங்களை படைத்தவரும் அவர்தான். நம்முடைய சரீரத்தில் அவயவங்களை படைத்த தேவனாகிய கர்த்தர் இந்த வேதத்தில் இந்த வசனத்தை அவர் சொல்லியிருப்பது நம்மை ஆச்சரியப்பட வைக்கின்றது. ஒருவருக்கொருவர் அவயவங்களாய் நீங்கள் இருக்கின்றீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகின்றாரே, இந்த காரியத்தை வேத வசனத்திலேயே ஆண்டவராகிய கர்த்தர் விளக்கி இருக்கின்றார். அதைத்தான் நம்ம இந்த நாளிலே தியானிக்க போகின்றோம். எனக்கு அருமையானவர்களே, நாம் மற்றவர்களுக்கு ஒரு அவயவமாக இருக்க முடியுமா
இருக்க முடியும் என்பது தான் வேதத்திலிருந்து ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார். எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய சரீரத்தில் ஒருவேளை நம்முடைய சரீரத்தில் ஒரு அங்க அவயவம் பலவீனப்படுகின்றது, அது செயலற்று போகின்றது, அது செயல்பட முடியாமல் போகின்றது என்றால் சரீரத்தில் இன்னொரு அவயவம், எனக்கு அருமையானவர்களே, வேதம் சொல்லுகின்றது நம்முடைய சரீரத்தில் ஒவ்வொரு அவயவத்துக்கும் ஒவ்வொரு தொழில் இருக்கின்றது, ஒவ்வொரு வேலை இருக்கின்றது என்று கொடுக்கப்பட்டிருக்கின்றது. எனக்கு அருமையானவர்களே, இப்ப கால்கள் என்றால் அது நடக்கத்தான் இந்த முடியும். ஆனால் சில வேளைகளில் இந்த கால்கள் நடக்க முடிகின்ற அந்த கால்கள் கை செய்ய முடியாத காரியத்தை, கை செயலிழக்கும் பொழுது, கைகளால் முடியாமல் போகும் பொழுது அந்த கால் அதற்கு உதவி செய்யக்கூடியதை நம்ம சாதாரணமாக நம்ம பார்க்கின்றோம். அப்படிப்பட்ட காரியத்தை ஆண்டவராகிய கர்த்தர் என்ன சொல்கின்றார் என்றால், நீங்கள் ஒருவருக்கொருவர் அவயவங்களா இருக்கின்றீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் என்றால் இதனுடைய ஆழமான சத்தியம் என்ன? அதை குறித்து வேதத்திலே ஆண்டவராகிய கர்த்தரே விளக்கி இருக்கின்றதை உங்களோடு கூட நான் பேச விரும்புகின்றேன். எனக்கு அருமையானவர்களே, ஒரு தம்பதியினருக்கு 3 பிள்ளைகள் இருந்ததாக வேதத்திலே கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அம்ராம் எகபோத் என்கின்ற ஒரு தம்பதியினருக்கு தேவனாகிய கர்த்தர், எனக்கு அருமையானவர்களே, அந்த தம்பதியினருக்கு ஆண்டவர் 3 பிள்ளைகளை, 2 ஆண் பிள்ளைகள், ஒரு பெண் பிள்ளையை ஆண்டவராகிய கர்த்தர் கொடுக்கிறார் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றது. நமக்கு தெரிந்த சம்பவம் தான். அதில் அந்த 2 சகோதரர்களை குறித்து வேதத்திலே கொடுக்கப்பட்டிருக்கின்றதை இந்த நாளில் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். எனக்கு அருமையானவர்களே, அதில் ஒரு பையனுடைய பெயர் ஆரோன் என்றும் இன்னொரு பையனுடைய பெயர், இளையவனுடைய பெயர் மோசே என்றும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. நமக்கு தெரியும் மூத்தவன் ஆரோன், இளையவன் மோசே என்று தெரியும். இந்த இளையவனாக இருக்கக்கூடிய இந்த மோசேயை குறித்து வேதம் சொல்லுகின்றது, ஆண்டவரிடத்தில் இந்த மோசேயே தன்னை குறித்து சொல்லும் பொழுது அவன் இவ்வாறாக சொல்லுகின்றான், ஆண்டவரே நான் திக்குவாயன் என்று சொல்லி. அதாவது அவன் பேசுவதிலே சற்று குறைபாடு காணப்படுகின்றது. எனக்கு அருமையானவர்களே, ஒரு பிள்ளையினுடைய பேச்சிலே சற்று குறைபாடு காணப்படுகின்றது. அதே நேரத்தில் இன்னொரு பிள்ளைகளாகிய அந்த தம்பதியினருடைய இன்னொரு மகனாகிய ஆரோனை குறித்து ஆண்டவர் சொல்லுகின்றார், அவன் மிகவும் திறம்பட பேசக்கூடியவன் என்று சொல்லி வேதத்திலே கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த யாத்திராகம 4வது அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அதில் மோசேயே தன்னை குறித்து ஆண்டவரிடத்திலே சொல்லும் பொழுது, ஆண்டவரே நான் பேசுவதிலே சற்று குறைபாடு உடையவன், அதாவது அவன் திக்குவாயனாக இருந்தான் என்று கொடுக்கப்பட்டிருக்கின்றது. எனக்கு அருமையானவர்களே, சரீரத்தில் ஒரு குறைபாடோடு கூட அவன் காணப்படுகின்றான். யாத்திராகம 4வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்க கேட்போம். யாத்திராகம 4:10 வாசிக்கலாம். அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, இதற்கு முன்னாவது தேவரீர் உமது அடியனோடே பேசினவதற்கு பின்னாவது நான் வாக்கு வல்லவன் அல்ல, நான் திக்குவாயும் மந்த நாவும் உள்ளவன் என்றான். அவன் சொல்லும் பொழுது நான் திக்குவாயும் மந்த நாவும் உள்ளவன் என்று அவன் சொல்லுகின்றான். பிறப்பிலேயே அவனை பொறுத்தமட்டில் சரீர குறைபாடோடு கூட பிறக்கின்றான். எனக்கு அருமையானவர்களே, இந்த குறைபாடு என்று சொல்லக்கூடியது சரீரத்தில் ஏற்படக்கூடிய அந்த குறைபாடுகள், ஒருவேளை பிறவிலேயே சில குறைபாடுகள் காணப்படலாம். சில வேளைகளில் வயதான காலத்தில் சில குறைபாடுகள் காணப்படும். நீங்கள் வயதானவர்களை பார்த்தீர்கள் என்றால் அவர்களுக்கு கண் பார்வை சில வேளைகளில் மங்கி போய்விடலாம், கண் பார்வை இல்லாமல் போய்விடும். வயதான காலத்தில் அவர்களுக்கு காது கேட்காமல் போய்விடலாம். எனக்கு அருமையானவர்களே, இது எல்லாம் சரீரத்தில் ஏற்படக்கூடிய இந்த குறைபாடுகள். சிலருக்கு பிறவிலேயே சில குறைபாடுகள் இருக்கும், சிலருக்கு வயதாகும் பொழுது இந்த குறைபாடு காணப்படலாம். சிலருக்கு சில வியாதியின் நிமித்தம் சரீரத்தில் இருக்கக்கூடிய அங்க அவயவங்கள் பாதிக்கப்படலாம். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாடில் ஆண்டவராகிய கர்த்தர் ஒரு காரியத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். சரீர அங்க அவயவங்களை வைத்து ஒரு காரியத்தை ஆண்டவராகிய கர்த்தர் கற்றுக் கொடுக்கின்றார். ஒரு காரியத்தை நான் முக்கியத்துவப்படுத்த நான் விரும்புகின்றேன்.
ஒரு பிள்ளை, அதாவது மூத்த மகனாகிய ஆரோன் நன்றாக பேசக்கூடியவன். அவன் பேசுவதில் அவனுக்கு குறைபாடு கிடையாது. ஆனால் இன்னொரு மகனாகிய அந்த தம்பதியினருக்கு பிறந்த மோசேயை வேதம் சொல்லுகின்றது அவன் திக்குவாயன் என்று. அவன் சரீரத்தில் பேசுவதில் அவன் சற்று குறைபாடு காணப்படக்கூடியவனாக இருக்கின்றான். இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் தேவனாகிய கர்த்தர், ஆண்டவராகிய கர்த்தர் திறம்பட பேசக்கூடிய இந்த ஆரோனுக்கு, கவனித்து கொள்ள வேண்டும், சரீரத்தில் ஆண்டவர் நமக்கு ஆரோக்கியத்தை ஏன் கொடுத்திருக்கிறார்? முதலாவது அந்த காரியத்தை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு ஒரு குறைபாடும் இல்லாமல் ஆண்டவராகிய கர்த்தர் உங்களை படைத்திருக்கிறார். ஒரு குறைபாடும், வயதான காலத்திலும் நீங்கள் ஒரு குறைபாடும் இல்லாதபடிக்கு நீங்கள் இறக்கின்றீர்கள். உங்கள் சரீரத்தில் குறைபாடு இல்லாதபடிக்கு நீங்கள் எடுக்கின்றீர்கள் என்றால், எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் செய்ய வேண்டியது என்ன என்பதை தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட பேச விரும்புகின்றார். எனக்கு ஆண்டவர் எல்லாம் நிறைவாக கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி குறை உள்ளவர்களை ஒரு நாளும் குற்றப்படுத்தாதிருங்கள். அது தேவனுடைய பார்வையில், ஆண்டவராகிய கர்த்தருடைய பார்வையில் அந்த காரியம் ஆகாததாக இருக்கும். அது ஆண்டவராகிய கர்த்தருக்கு பிடிக்காததாக இருக்கும். ஒரு இடத்துல ஒரு குறையை பார்க்கிறீங்க. எனக்கு அருமையானவர்களே, ஒருவேளை மோசேன்னு திக்கி திக்கி பேசக்கூடியவனாக அவன் இருக்கின்றான். அந்த திக்கி பேசக்கூடிய நேரத்தில் ஒரு காரியத்தை சரியாக சொல்ல முடியாது. அவர்கள் ஒரு காரியத்தை சொல்லுவதற்கே அதிக நேரம் எடுத்து அந்த காரியத்தை சொல்லும்படிக்கு பிரயாசப்படுவார்கள். சில வேளைகளில் அவர்களால் சொல்ல வந்ததை சொல்ல முடியாமல் போகும். அப்படிப்பட்ட பேசுவதில் திறன் குறைந்தவர்களாக இருக்கலாம். எனக்கு அருமையானவர்களே, அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் ஆண்டவராகிய கர்த்தர் நல்ல திறம்பட பேசக்கூடிய அந்த ஆரோனிடத்தில் ஆண்டவர் என்ன எதிர்பார்த்திருந்தார்? அந்த ஆரோனிடத்தில் காணப்பட்ட ஒரு விசேஷித்த குணத்தை இந்த நாளில் உங்களோடு கூட நான் சொல்ல விரும்புகின்றேன். பொதுவாக நம்ம மோசேயை குறித்து அதிகமாக நம்ம தியானித்திருப்போம். ஆனால் இந்த இடத்தில் தேவனாகிய கர்த்தர் ஆரோனை குறித்து ஒரு சாட்சி கொடுக்கின்றார். அந்த சாட்சி மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த சாட்சி. எனக்கு அருமையானவர்களே, ஆரோனை குறித்து தேவனாகிய கர்த்தர் ஒரு சாட்சியை கொடுக்கின்றார். அந்த சாட்சி தான் ஆண்டவராகிய கர்த்தர் ஒருவருக்கொருவர் அவயவங்களாய் இருக்கிறோம் என்கின்ற அந்த வசனத்தை விளக்கி கொடுப்பதற்காகவே இந்த வார்த்தையை தேவனாகிய கர்த்தர் நமக்கு சொல்லி இருக்கலாம். ஒருவருக்கொருவர் அவயவங்களாய் இருக்கிறீர்கள் என்று ஆண்டவராகிய கர்த்தர் சொன்னாரே, அதனுடைய அர்த்தத்தை ஆரோனை குறித்து தேவன் ஒரு சாட்சி கொடுக்கின்றார். எனக்கு அருமையானவர்களே, என்ன சாட்சி தெரியுமா? வாசித்து பாருங்கள். யாத்திராகமம் 4வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். யாத்திராகமம் 4வது அதிகாரம் 14வது வசனத்தில் ஆண்டவராகிய கர்த்தர் மோசேயின் இடத்தில் பேசுகிறார். ஆண்டவர் அவனோடு கூட பேசும் பொழுது, ஆண்டவரே நான் திக்குவாயன் என்று சொல்லும் பொழுது என்னால் பேச முடியாது என்று அவன் சொல்லக்கூடிய நேரத்தில் ஆண்டவர் கொஞ்சம் கோபமாகி இப்பொழுது மோசேயின் இடத்துல பேசுகின்றார். வாசிக்கலாம். யாத்திராகமம் 4வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது கர்த்தர் மோசேயின் மேல் கோபம் உண்டவராகி, லேவியனாகிய ஆரோன் உன் சகோதரன் அல்லவா? ஆரோன் உன்னுடைய சகோதரன் அல்லவா? அவன் நன்றாய் பேசுகிறவன் என்று அறிவேன். எனக்கு அருமையானவர்களே, அவனை குறித்து ஆண்டவர் சொல்லுகின்றது அவன் நன்றாய் பேசுகிறவன் என்று நான் அறிவேன். அவன் உன்னை சந்திக்க புறப்பட்டு வருகிறான். உன்னை காணும் போது அவன் இருதயம் மகிழும். நீ அவனோட பேசி அவன் வாயில் வார்த்தைகளை போடு. நீ அவனோடே பேசி. எனக்கு அருமையானவர்களே, நீ திக்கி திக்கி பேசக்கூடியவன் தான். உன் அண்ணனிடத்துல நீ பேசும் பொழுது நீ பேசு. ஆண்டவர் சொல்கின்றார், நீ பேசு. வாசிக்கலாம். நான் உன் வாயிலும் அவன் வாயிலும் இருந்து நீங்கள் செய்ய வேண்டியதை உங்களுக்கு உணர்த்துவேன். நீங்கள் செய்ய வேண்டியதை நான் உங்களுக்கு உணர்த்துவேன். அவன் உனக்கு பதிலாக ஜனங்களோட பேசுவான். உனக்கு பதிலாக ஜனங்களோட பேசுவான். ஜனங்களோடு கூட பேசும் பொழுது நீ திக்கி திக்கி பேசுகிறாய் என்கின்றபடியினால் நீ பேச வேண்டாம். வாசிக்கலாம் தொடர்ந்து. இவ்விதமாய் அவன் உனக்கு வாயாக இருப்பான். இந்த காரியம்தான் தேவனாகிய கர்த்தர் ஆரோனை குறித்து கொடுக்கக்கூடிய சாட்சி. என்னவென்றால், ஆரோன் இப்பொழுதுதான் வந்து கொண்டு இருக்கின்றான். என கருமையானவர்களே, ஆரோனை குறித்து ஆண்டவர் சொல்லுகின்றார், மோசேயே, உனக்கு உன்னுடைய சகோதரனாகிய ஆரோன்
வாயாக இருப்பான் என்று தேவனாகிய கர்த்தர் சொல்லக்கூடிய அர்த்தம் என்னவென்றால், உன்னுடைய சரீரத்தில் வாய் இப்பொழுது பேசுவதிலே சற்று குறைபாடு காணப்படுகின்றது. அந்த குறைபாடை நீக்கும்படிக்கு, அந்த குறைபாடு இருக்கக்கூடிய உனக்காக உதவி செய்யும்படிக்கு உன்னுடைய சகோதரனாகிய ஆரோன் வருவான். அவன் உனக்காக ஜனங்களிடத்தில் பேசுவான். அவன் உனக்கு வாயாக இருப்பான் என்று ஆண்டவர் சாட்சி கொடுக்கின்றார். எனக்கு அருமையானவர்களே, உனக்கு வாயாக இருப்பான் என்றால் இப்பொழுது வேதத்தில் உள்ள காரியத்தை பாருங்கள். ஆண்டவர் சொன்ன வார்த்தையினுடைய அர்த்தம் என்னவென்றால், சரீரத்தில் ஒருத்தர் குறைபாடோடு கூட இருக்கும் பொழுது இன்னொரு நபர் சரீரத்தில் குறைபாடு இல்லாதவர்களாக இருக்கக்கூடிய நேரத்தில் ஆண்டவர் சொல்லக்கூடிய காரியம், ஒருத்தருக்கு வாய்ப்பேச முடியாத நிலைமையில் இருக்கிறார்களா, உனக்கு நான் பேசக்கூடிய திறமையை நான் கொடுத்திருக்கிறேன் என்றால் நீ அவனுக்கு வாயாக இருக்க வேண்டும். இதனால் ஆண்டவர் சொல்கின்றார், ஒருவருக்கொருவர் அவயவங்களாய் இருக்கிறோம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் என்றார். எனக்கு அருமையானவர்களை, இன்றைக்கு ஒரு காரியத்தை நான் முக்கியத்துவப்படுத்த விரும்புகின்றேன். ஒருவர் ஏதாவது ஒரு காரியத்தில் ஒருவரிடத்தில் குறைபாடு காணப்படுகிறது என்றால் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? அவர்களை குறித்து குறை சொல்லாதபடிக்கு, இந்த ஆரோன் தன்னுடைய தம்பியை பார்த்து அவன் திக்கி திக்கி பேசக்கூடியவன் என்று குறை சொல்ல மாட்டான் என்று தேவன் அறிந்திருந்தார். தம்பி பேச முடியாத காரியத்தை என்னிடத்தில் சொல்லுவான், நான் அவனுக்கு வாயாக நான் இருக்கட்டும், அவன் இருப்பான் என்று தேவனாகிய கர்த்தர் சாட்சி கொடுத்தார். எனக்கு அருமையானவர்களே, அவன் வந்த பின்பதாக அவன் உனக்கு வாயாக இருப்பான் என்றால் ஆண்டவராகிய கர்த்தர் இது ஆரோனை குறித்து கொடுத்த சாட்சி. எனக்கு அருமையானவர்களே, அவன் உனக்கு பதிலாக பேசுவான். அதாவது உனக்கு பேச முடியாமல் நீ திக்கி திக்கி பேசுகிறபடியினால் உன்னுடைய குறைபாடை அவன் நிவிர்த்தி செய்யும்படிக்கு அவன் உனக்கு உதவி செய்வான் என்று தேவனாகிய கர்த்தர் சொல்லுகின்றார். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு ஆண்டவராகிய கர்த்தர் நம்மிடத்தில் எந்த காரியத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கின்றார் என்று பாருங்கள். உடன் பிறந்தவர்களாக இருக்கும் பொழுது ஒருத்தட்ட ஒரு குறை இருக்கின்றது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்த நபர் அந்த காரியத்தை என்ன செய்ய வேண்டுமா? எனக்கு அருமையானவர்களே, சில வேளைகளில் கண் பார்வை குறைபாடோடு கூட இருக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். நான் ஒரு முறை கண்ட ஒரு காரியம் என்னை மிகுந்த ஆச்சரியப்படுத்தது. என்னவென்றால், ஒரு முறை நான் பார்த்தேன், கண் பார்வையற்ற ஒரு பெற்றோரை ஒரு குட்டி பையன் அழைத்து கொண்டு வந்து கொண்டிருந்ததை பார்த்த உடனே எனக்கு ஒரே ஆச்சரியம். அந்த குட்டி பையனை பார்த்து கேட்டேன், இது யாரப்பா என்று கேட்ட பொழுது, இதுதான் என்னுடைய அம்மா அப்பா என்று அவன் சொன்னான். எனக்கு அருமையானவர்களே, அந்த குட்டி பையனாக இருக்கக்கூடியவன் தன் தாய் தகப்பன் கண் பார்வை இல்லாதவர்கள், கண் பார்வை இல்லாத தன் தாய் தகப்பனுக்கு நான் ஆச்சரியமாக இருந்தது. கண் பார்வை இல்லாத பெற்றோருக்கு கண் பார்வையோடு கூட அந்த பிள்ளை பிறந்திருக்கிற நேரத்தில், எனக்கு அருமையானவர்களே, எங்கள் அம்மா அப்பாவுக்கு இந்த குறையோடு கூட இருக்கிறார்கள், கண் பார்வை இல்லாமல் இருக்கிறார்கள் என்ற உடனே அந்த பிள்ளையை பொறுத்த மட்டில் அவர்களுக்கு இல்லாத அந்த காரியத்தில் நான் அவர்களுக்கு கண்ணாக இருக்கட்டும், கண்ணில்லாத என் தகப்பன் தாய்க்கு நான் கண்ணாக இருக்கட்டும் என்று சொல்லி அந்த குட்டி பையனுடைய தோளை தகப்பன் பிடித்திருந்தார். அந்த தாய் அந்த புருஷன் மீது கையை வைத்து கொண்டு நடந்து வரக்கூடியதை நான் பார்த்த பொழுது, எனக்கு அருமையானவர்களே, நான் மாத்திரமல்ல, அநேகர் அதை பார்க்கும் பொழுது ஆச்சரியத்தோடு கூட பார்க்கக்கூடியதை நம்மால் பார்க்க முடிந்தது. எனக்கு அருமையானவர்களே, பாருங்கள், கண் பார்வை இல்லாத ஒரு பெற்றோருக்கு, கண் பார்வை இல்லாத ஒரு பெற்றோருக்கு அந்த பிள்ளை எப்படி இருக்கின்றது? ஒரு கண்ணாக இருக்கின்றது. ஆண்டவர் சொல்லக்கூடிய வார்த்தை மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது. இந்த இடத்தில் ஆண்டவர் சொல்லுகின்றார், ஆரோன், மோசே, ஆரோன் உனக்கு வாயாக இருப்பான் என்கின்ற வார்த்தை. எனக்கு அருமையானவர்களே, ஒருவருக்கொருவர் அவயவங்களாக இருக்க வேண்டும் என்பதற்கு தேவனாகிய கர்த்தர் கொடுத்திருக்கக்கூடிய காரியத்தை பாருங்கள். இப்பொழுது உங்களுக்கு வேதத்தில் அந்த வசனம் உங்களுக்கு புரியும். ஒருவருக்கொருவர் அவயவங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறாரே, ஒரு அவயவம் கஷ்டப்படுகிறது என்றால் எப்படி நம்முடைய சரீரத்தில் இன்னொரு அவயவம் அதற்கு உதவி
செய்கின்றதோ அதே போல் ஆண்டவர் சொல்லுகின்றார், நீங்கள் ஒருவருக்கொருவர் குடும்பத்தில் ஒருவருக்கொருவர் அவயவங்கள், கணவன் மனைவி பிள்ளைகளாக நம்ம எடுத்துக்கொண்டோம் என்றால் ஒருவருக்கொருவர் நம்ம அவயவங்களாக இருக்கிறோம் என்று சொல்ல வேண்டும். இன்றைக்கு ஆண்டவர் என்ன, தேவனாகிய கர்த்தர் நமக்கு சொல்லி இருக்கிற காரியத்தை மறந்து போய் ஒருவரிடத்தில் இருக்கக்கூடிய குறைகளை பார்த்து கொண்டு அந்த குறைகளை பெரிதுபடுத்தி நம்ம பேச தொடங்குகின்றோம். ஒரு காரியத்தில், வேதத்தில் இருக்கக்கூடிய ஒரு காரியத்தை இந்த நாளில் உங்களுக்கு நான் விளக்கி காண்பிக்க விரும்புகின்றேன். எனக்கு அருமையானவர்களே, வேதத்தில் ஆண்டவராகிய கர்த்தர் ஒரு காரியத்தை, தேவனாகிய கர்த்தர் கொடுத்திருக்கிறதை இந்த நாளில் உங்களோடு கூட நான் பேச விரும்புகின்றேன். இப்போ புருஷனுக்கு, எனக்கு அருமையானவர்களே, வயதானதின் நிமித்தம் கண் பார்வை போய்விட்டது என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு மனைவி என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கின்றார்? ஆரோனிடத்தில் ஆண்டவர் எதிர்பார்த்தது என்ன? எனக்கு அருமையானவர்களே, தம்பிக்கு நீ வாயாக இருப்பா என்றால் அவன் வாயில குறைபாடு, பேசக்கூடியதுல குறைபாடு, அது அவனிடத்தில் உள்ளது கிடையாது. அவன் பிறவியிலேயே இருக்கக்கூடிய காரியம். ஒன்று சொல்லுகின்றேன், இன்றைக்கு பிறவியிலேயே இருக்கக்கூடிய சில காரியத்தை அநேகர் குறைபாடோடு கூட நம்ம பார்க்கின்றோம். ஒன்று சொல்லுகின்றேன், தேவனாகிய கர்த்தர் ஒரு காரியத்தில், ஆண்டவராகிய கர்த்தர் குறைபாடோடு கூட ஒரு பிள்ளை பிறக்கின்றது என்றால் அந்த காரியத்தை குறித்து குறைத்து பேசாதிருங்கள். ஆண்டவர் என்ன சொல்லுகின்றார்? குறைபாடோடு கூட இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு இன்னொரு நபர், நீங்கள் குறைபாடு இல்லாமல் இருக்கக்கூடியவர்கள், அந்த குறைபாடை நிவர்த்தி செய்யும்படிக்கு அவர்களுக்கு நீங்கள் கை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் விரும்புகின்றார். என கர்மையானவர்களே, வேதத்தில் ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் விளக்கி காண்பிக்க விரும்புகின்றேன். ஒரு குடும்பத்தில் நடக்கக்கூடிய அந்த சம்பவம், குடும்பத்தில் ஆண்டவர் சொன்னபடி ஒருவருக்கொருவர் அவயவங்களாக நம்ம இருக்கிறோம் என்றால் நம்முடைய குடும்பம் ஒரு பரலோகமாக இருக்கும். எனக்கு அருமையானவர்களே, ஒருவரிடத்தில் குறைபாடு இருக்கிறது என்றால் அந்த குறைபாடோடு கூட இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் மற்றவர்கள் அந்த குறைபாடை நிவர்த்தி செய்யும்படிக்கு அவர்களுக்கு உதவி செய்கிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆனால் வேதத்தில் ஒரு சம்பவத்தை பார்க்கும் பொழுது மிகவும் வேதனையான ஒரு காரியம் வேதத்தில் விளக்கி காண்பிக்கப்பட்டிருக்கின்றது. எனக்கு அருமையானவர்களே, ஆதியாகமம் 27வது அதிகாரம் 1வது வசனத்தை எடுத்து வாசித்து பார்த்தீர்கள் என்றால் இதில் ஈசாக்கு வயதான காலத்தில் அவனுடைய நிலைமையை குறித்து வேதம் விவரித்து சொல்லுகின்றது. ஆதியாகமம் 27வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாம். ஈசாக்கு முதிர் வயதானதினால் அவன் கண்கள் இருளடைந்து பார்வையற்று போன போது. கருமையானவர்களே, இந்த சம்பவத்தை பாருங்கள். ஈசாக்கு முதிர் வயது ஆனதினால் வேதம் சொல்லுகின்றது அவன் கண்கள் இருளடைந்து பார்வையற்று போனான் என்று கொடுக்கப்பட்டிருக்கின்றது. நம்ம என்ன சொல்லுவோம்? திடீர்னு வயதான காலத்தில் கண் பார்வை மங்குதுன்னு வைத்து கொள்ளுங்கள். நம்ம உடனே என்ன சொல்லுகின்றோம்? எனக்கு அருமையானவர்களே, அநேக வேளைகளில் நம்ம என்ன சொல்லுகின்றோம்? ஏதோ ஒரு பாவம் செஞ்சிருப்பார், அதனால தான் இந்த காரியம், இப்படித்தான் நம்ம பேசுகிறோமே ஒழிய, எனக்கு அருமையானவர்களே, நான் சொல்லுகின்றேன், குற்றப்படுத்துவது, குறை சொல்லக்கூடிய காரியத்தை விட்டுவிட்டு ஆண்டவராகிய கர்த்தர் உங்களிடத்தில் என்ன எதிர்பார்க்கின்றார்? ஒருவருக்கொருவர் அவயவங்களா இருங்கள் என்று தேவனாகிய கர்த்தர் சொல்லுகின்றார். ஆண்டவராகிய கர்த்தர், நீங்கள் ஒருவருக்கொருவர் அவயவங்களா நீங்கள் இருக்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள், நிச்சயமாக நீங்கள் குறை சொல்ல மாட்டீர்கள். வேத வசனத்தின்படி நடக்கிறவர்கள் ஒரு நாளும் மற்றவர்களை குறை சொல்ல மாட்டார்கள், குற்றப்படுத்த மாட்டார்கள். வயதானதின் நிமித்தம் ஈசாக்கினுடைய கண்கள் இப்பொழுது பார்வை இழந்து போய் விடுகின்றது. என கருமையானவர்களே, புருஷனுடைய கண்கள் பார்வை இழந்து போயிருக்கக்கூடிய நேரத்தில் மனைவியானவள் கண் பார்வை நல்லாகத்தான் அவளுக்கு இருக்கின்றது. ரெபேக்காள், என கருமையானவர்களே, ரெபேக்காளுடைய கண் பார்வை நன்றாக இருக்கும் பொழுது அவள் என்ன செய்திருக்க வேண்டும்? தன் கண் பார்வையற்ற தன்னுடைய புருஷனுக்கு அவள் என்ன செய்திருக்க வேண்டும்? கண்ணாக இருந்திருக்க வேண்டும். என கருமையானவர்களே, ஆண்டவர் எதிர்பார்க்கக்கூடியது, புருஷன் மனைவி நீங்கள் ஒருவருக்கொருவர் அவயவங்களா இருங்க, உடன் பிறந்தவர்கள் ஒருவருக்கொருவர் அவயவங்களா நீங்க இருங்க. ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகின்றார். என கருமையானவர்களே, ஒரு காரியத்தில் குறைபாடு என்று காணப்படும் பொழுது நம்ம என்ன செய்கின்றோம்?
என கருமையானவர்களே, ஒரு முறை ஒரு குடும்பத்துக்கு நான் ஜெபிப்பதற்காக நான் அழைக்கப்பட்டிருந்தேன். அந்த நேரத்தில் நான் போன நேரத்தில் அந்த வயதான ஐயாவுக்கு வயதானதின் நிமித்தம் கண் பார்வை அவருக்கு மங்கி போய்விட்டது. அந்த கண் பார்வை மங்கி போன அவரை, எனக்கு அருமையானவர்களே, அவருக்கு மகன் இருக்கிறாங்க, மக இருக்கிறாங்க, எல்லாரும் அங்கு இருந்தாலும் அவரை ஜெபிக்கிறதற்காக என்னிடத்தில் அழைத்து கொண்டு வந்தது யார் தெரியுமா? அவருடைய மருமகன். எனக்கு அருமையானவர்களே, அவருடைய மருமகன் அவரை கையை பிடித்து கொண்டு என்னிடத்தில் ஜெபிக்கிறதற்கு அவர் அழைத்து கொண்டு வந்தார். அந்த நேரத்தில் நான் யோசித்து பார்த்தேன், மகள் இருக்கிறாங்க, ஆனால் அந்த மருமகனாக இருக்கக்கூடியவர் தன் மாமனாருக்கு, கண் பார்வையற்ற தன்னுடைய மாமனாருக்கு அவர் ஒரு கண்ணாக இருக்கக்கூடியது, இது மிகப்பெரிய ஆசீர்வாதம். என கருமையானவர்கள், இன்றைக்கு அநேகருக்கு இந்த காரியம் தெரிவது கிடையாது. நல்ல ஆரோக்கியமாக இருக்கும் பொழுது நம்ம எப்படி இருக்கின்றோம், அது முக்கியம் கிடையாது. என கருமையானவர்களை, எது முக்கியம் என்றால் வயதான காலத்தில் நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள். சில வேளைகளில் சிலருடைய சரீரம் பாதிக்கப்பட்டு, அவர்களுடைய அங்க அவயவங்கள் பாதிக்கப்பட்டு சரீரத்தில் குறைபாடோடு கூட காணப்படும் பொழுது அவர்களுடைய இருதயத்தில் மிகுந்த வேதனையோடு கூட இருப்பார்கள். ஈசாக்கை பொறுத்தமட்டில் கண் பார்வை இருந்து கண் பார்வை மங்கி போகும் பொழுது, எனக்கு அருமையானவர்களே, அது ஒரு மிகுந்த வேதனையான காரியம். அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் எவ்வளவு கஷ்டமாக இருக்கும் என்று யோசித்து பாருங்கள். ஒரு முறை என்னுடைய வாலிப பிராயத்தில் நான், என்னுடைய போதகர் என்னை ஒரு வீட்டுக்கு ஜெபிப்பதற்காக அவர் புறப்பட்டு போகும் பொழுது என்னை அழைத்து கொண்டு போனார். அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த மனுஷன், நாங்கள் போன நேரத்தில் அந்த போதகருடைய கையை பிடித்து கொண்டு கதறி அழுதார். அவர் சொன்னார், ஐயா, எனக்கு 2 நாட்களுக்கு முன்பு வரைக்கும் கண் நன்றாக தெரிந்தது, என்னவென்று தெரியவில்லை, காலையில் எழுந்தேன், என் கண் பார்வை சுத்தமாக தெரியவில்லை என்று கதறி கதறி அழுதார். அவர் சொன்னார், நேற்று என் மனைவியை பார்த்தேன், என்னுடைய மகனை பார்த்தேன், ஆனால் இன்றைக்கு என்னுடைய கண்கள் ஒன்றும் பார்க்க முடியாதபடிக்கு இருளாகி போனது என்று சொன்ன நேரத்தில், எனக்கு அருமையானவர்களே, அந்த நேரத்தில் ஆண்டவர் எதை எதிர்பார்க்கின்றார்? குற்றப்படுத்துவதற்கும் குறை சொல்லுவதற்கும் தேவனாகிய கர்த்தர் நம்மை அழைக்கவில்லை. நான் சொல்லுகின்றேன், அழைத்த அழைப்பிலே நிலைத்திருங்கள். குற்றப்படுத்துவதற்கு தேவன் நம்மை அழைக்கவில்லை. யார் ஒருவருடைய சரீரம் திடீரென்று அவருடைய சரீரத்தில் ஏதாவது ஒரு காரியத்தில் குறைபாடு காணப்படும் பொழுது அவர்கள் அந்த நேரத்தில் மிகுந்த வியாகுலப்படுவார்கள். அந்த நேரத்தில் நாம் செய்யக்கூடிய காரியம் என்ன? ஆண்டவர் சொல்லுகின்றார், அழுகிறவர்களுடனே அழுங்கள் என்று வேதவசனம் நமக்கு சொல்லி இருக்கின்றதே. அந்த காரியத்தில் நம்ம என்ன செய்ய வேண்டும் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். என கருமையானவர்களே, அந்த நேரத்தில் அந்த குடும்பத்தில் அவர் கண்ணீரோடு அழுது கொண்டிருந்த நேரத்தில் அவர் சொன்னார், என் மனைவி என்னை நேசிக்கிறத பார்க்கும் பொழுது எனக்கு அவ்வளவு தூரம் சந்தோஷமாக இருக்கின்றது. அவர் சொன்னார், என் மனைவி தான் இப்பொழுது எனக்கு எல்லா காரியத்தையும், கண் பார்வை போன பின்பதாக என் மனைவி தான் என்னை பிடித்து கொண்டு நடப்பதற்கு எனக்கு அவள் உதவி செய்கின்றாள் என்று அவர் தன் மனைவியை குறித்து பெருமையாக சொல்லும் பொழுது, நான் மிகுந்த வேதனையோடு கூட இருக்கும் பொழுது என் மனைவியினுடைய செயல் எனக்கு ஆறுதல் கொடுக்கின்றது. அதுதான் முக்கியம். எனக்கு அருமையானவர்களே, ஏன் ஆண்டவர் சொன்னார் ஒருவருக்கொருவர் அவயவங்களா இருங்கள் என்றால், அந்த வேதனையோடு கூட இருக்கக்கூடிய அந்த வேதனையில் இருக்கக்கூடியவர்கள் அந்த வேதனையிலே நீங்கள் பங்கு பெறுங்கள் என்பது அர்த்தம். எனக்கு அருமையானவர்களே, அந்த நேரத்தில் எங்கள் போதகர் அவர்களுக்காக கரத்தை வைத்து ஜெபித்து கொண்டிருந்து, எனக்கு அருமையானவர்களே, அவர் கேட்ட ஒரே ஒரு காரியம் என்னை ஆச்சரியப்பட வைத்தது. அவர் சொன்னார், என் மனைவியை பார்க்க முடியலையே நான் கவலைப்படலை, என் பிள்ளையை பார்க்க முடியலேன்னு சொல்லி நான் கவலைப்படலை, ஆனால் தினமும் நான் வேதத்தை வாசிப்பேன், ஆனால் இப்பொழுது வேதத்தை என்னால் வாசிக்க முடியவில்லை என்று சொல்லி அவர் கதறி கதறி அழுதார். அந்த நேரத்தில் எனக்கு அருமையானவர்களே, எங்கள் போதகர் ஜெபித்தது, ஆண்டவரே, உம்முடைய வேத வசனத்தை வாசிப்பதற்காக இவர் கண்களை திறந்தருளும் என்று ஜெபித்துவிட்டு, எனக்கு அருமையானவர்களே, அது ஒரு சனிக்கிழமை, அந்த நாளில் ஜெபித்து இரவு ஜெபித்து விட்டு நாங்கள் கடந்து வந்து விட்டோம்.
ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனைக்கு அவர் வந்து கொண்டிருந்த பொழுது, எனக்கு அருமையானவர்களே, எங்களை பார்த்து அவர் கையசைத்து கொண்டு வந்த பொழுது அவரிடத்தில் கேட்டோம் என்ன நடந்தது என்று சொல்லி. என் கண்கள் இப்பொழுது தெளிவாக தெரிகின்றது. எனக்கு அருமையானவர்களே, இந்த காரியம் யோசித்து பாருங்கள். ஆண்டவராகிய கர்த்தர் எப்படி காரியத்தை செய்கின்றார் என்பதை. எனக்கு அருமையானவர்களே, அந்த 2 நாட்களுக்குள்ளதாக அவர் தன் மனைவி தன்னுடைய சரீரத்தினுடைய ஒரு அங்க அவயவமாக மாறியிருக்கிறது. அந்த மனுஷனுக்கு ஒரு பெரிய ஆறுதல். கண் பார்வை இருந்த நேரத்தில் கூட அவருக்கு தெரியல. கண் பார்வை இல்லாத நேரத்தில் தன் மனைவி தனக்கு கண்ணாக இருந்தது அவருக்கு ஒரு பெரிய ஆச்சரியம். எனக்கு அருமையானவர்களே, அந்த ஆசீர்வாதத்தான் தேவனாகிய கர்த்தர் கொடுத்திருந்தார். ஒருவேளை அந்த மனைவி தன் புருஷனுக்காக தேவனிடத்தில் மன்றாடி இருக்க வேண்டும். எனக்கு அருமையானவர்களே, மற்றவர்கள் குறை சொல்லுவார்கள், ஆனால் நாம் குறை சொல்லுவதற்காக அல்ல, அந்த குறையோடு கூட இருக்கக்கூடியவர்களை தூக்கி தோளில் வைத்து சுமப்பதற்காகவே தேவன் நமக்கு ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கின்றார். நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன் என்று பெருமை கொள்ளக்கூடாது. ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிற தேவனாகிய கர்த்தர் நம்மிடத்தில் எதை எதிர்பார்க்கின்றார்? எனக்கு அருமையானவர்களே, வாயில்லாதவர்களுக்கு வாயாக இருங்கள், கண் இல்லாதவர்களுக்கு ஒரு கண்ணாக இருங்கள். எனக்கு அருமையானவர்களே, காது கேளாதவர்களுக்கு நீங்கள் ஒரு காதாக இருங்கள் என்று ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகின்றார். ஏன் ஆண்டவராகிய கர்த்தர் ஆரோனை குறித்து சாட்சி கொடுத்தார்? அவன் தன் தம்பிக்கு வாயாக இருப்பான் என்று சாட்சி கொடுக்கிறார் என்றால் அதற்காக தன்னை அவன் அர்ப்பணித்திருக்கிறான் என்று அர்த்தம். எனக்கு அருமையானவர்களே, இந்த காரியத்தை தேவனாகிய கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்றார். இது ஒரு சாதாரணமான காரியமாக தெரியும். அன்பு இல்லாவிட்டால், இரக்கம் இல்லாவிட்டால், எனக்கு அருமையானவர்களை, இன்னொருத்தருக்கு நம்ம சரீர அங்க அவயவமாக மாறவே முடியாது. இன்னொருத்தருக்கு நம்ம அவயவமாக மாற முடியுமா? ஆரோன் மாறுவான் என்று தேவனாகிய கர்த்தர் சொன்னார். தம்பிக்கு அவன் வாயாக இருப்பான் என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் சொன்னார். தம்பியினுடைய வாயாக, எனக்கு அருமையானவர்களே, தம்பி பேச வேண்டிய காரியத்தை அண்ணனுடைய வாய் பேசும் என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் சாட்சி கொடுத்தார். ஒருவருக்கொருவர் அவயவங்கள் என்று தேவனாகிய கர்த்தர் சொல்லி இருக்கிறாரே, அதில் புதைந்திருக்கக்கூடியது ஒருவரில் ஒருவர் அன்பாயிருந்தால் மட்டுமே அந்த காரியத்தை செய்ய முடியும். எனக்கு அருமையானவர்களே, நான் ஈசாக்கினுடைய சம்பவத்துக்கு நேராக வர விரும்புகின்றேன். ஈசாக்கு கண் பார்வை அற்றவனாக இருக்கக்கூடிய நேரத்தில் அவனுடைய மனைவியாகிய ரெபேக்காள் எப்படிப்பட்டவளாக இருந்திருக்க வேண்டும்? எனக்கு அருமையானவர்களே, அவளை பொறுத்தமட்டில் தன் புருஷனுக்கு கண்ணாக இருந்திருக்க வேண்டியவள். அவள் செய்த காரியத்தை பாருங்கள். எனக்கு அருமையானவர்களே, வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நம்ம பார்த்தோம் என்றால், இந்த ரெபேக்காளுக்கும் யாக்கோபுக்குமே என்று ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் போல் இருக்கின்றது. எபேசியர் 4வது அதிகாரம் 25வது வசனத்தை எடுத்து வாசித்து பார்த்தோம் என்றால், ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லக்கூடியது இந்த சம்பவத்துக்கென்றே, ஈசாக்கு ரெபேக்காள் யாக்கோபு சம்பவத்துக்கென்றே சொன்னது போல இருக்கின்றது. எபேசியர் 4வது அதிகாரம் 25வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அன்றியும் நாம் ஒருவருக்கொருவர் அவயவங்களாய் இருக்கிறபடியால், அருமையானவர்களே, ஒருவருக்கொருவர் அவயவங்களாய் இருக்கிறபடியினால், ஒருவருக்கொருவர் அவயவங்கள் என்று கொடுத்திருக்கிறார். ஒருவருக்கொருவர் அவயவங்களாய் இருக்கிறபடியால் பொய்யை களைந்து அவனவன் பிறனுடனே மெய்யை பேச கடவன். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்று பாருங்கள். அவனவன் பிறனுடனே மெய்யை பேச கடவன் என்று வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. எனக்கு அருமையானவர்களே, தகப்பனுக்கு கண் பார்வை இல்லாமல் போகும் பொழுது யாக்கோபு என்ன பண்ணியிருக்கணும்? தகப்பனுக்கு கண்ணாக இருந்திருக்க வேண்டியவன் தகப்பனுடைய கண் பார்வை மங்கலாகி போகும் பொழுது அதை தனக்கு சாதகமாக்கி கொண்டபடியினால தான் அவனுடைய வாழ்க்கையில் மிகுந்த வேதனையின் வழியாக கடந்து போனான். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லக்கூடியது, சரீரத்தில் ஒரு நபர் குறைபாடோடு கூட காணப்படுகிறார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அதை உங்களுக்கு சாதகமாக நீங்கள் பயன்படுத்தி கொண்டு ஒரு நாளும் அவர்களுக்கு தீங்கு இழைத்து விடாதிருங்கள். அது தேவனுடைய பார்வையில் அருவருப்பானது. ஆண்டவராகிய கர்த்தரது விரும்பாத காரியம். என கருமையானவர்களே, இந்த இடத்தில் ஈசாக்கு வயதான காலத்தில் கண் பார்வையற்ற நிலைமையிலே போன பொழுது
ஆண்டவர் எதிர்பார்த்தது என்ன? கண் பார்வை நல்லா இருக்கக்கூடிய மனைவி தன் புருஷனுக்கு கண்ணாக இருந்திருப்பாள் என்றால், எனக்கு அருமையானவர்களே, அந்த குடும்பத்தில் ஒரு பிரச்சனையும் வந்திருக்காது. அவ மாத்திரம் கண் பார்வை உடையவளாக தன் புருஷனுடைய கண்ணாக இருந்திருப்பாள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் சொல்லுகின்றார் மோசேயினிடத்தில், நீ பேச முடியாது தானே, உன் அண்ணன் வர்றான், உனக்காக பேசுவான். எனக்கு அருமையானவர்களே, ஈசாக்குக்கு கண் பார்வையற்ற ஈசாக்குக்கு மனைவியானவள் ரெபேக்காள் அவனுக்கு கண்ணாக இருந்திருப்பாள் என்றால் பக்கத்தில் இருந்திருப்பா. இப்படி ஒரு சம்பவம் நடக்குதுன்னு வைத்துக் கொள்ளுங்க. ரெபேக்காள் அனுப்பாமலே யாக்கோபு முன்னால் வருகிறான் என்றால் வந்து நின்று பேசும் பொழுது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஈசாக்கு பக்கத்தில் ஒருவேளை ரெபேக்காள் இருந்திருப்பாள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அவள் என்ன கேட்டிருப்பான்? யாருமா வந்து என்னோடு கூட பேசி கொண்டிருக்கிறது என்று சொல்லி இந்த ஈசாக்குக்கு அவள் கண்ணாக இருந்திருப்பாள் என்றால், எனக்கு அருமையானவர்களே, இந்த சம்பவமே நடந்திருக்கா. அந்த இடத்தில் அவள் தன் மகனையும் அனுப்பி இருக்க மாட்டாள். எனக்கு அருமையானவர்களே, அவனுடைய மகனும் அதே போல யாக்கோபும் பாருங்கள், தன்னுடைய தகப்பனுக்கு, தன் தகப்பன் கண் பார்வையற்ற நிலைமையில் இருக்கும் பொழுது நம்ம என்ன செய்ய வேண்டும்? அவர்களுக்கு நம்ம கண்ணாக இருக்க வேண்டும் என்று தேவனாகிய கர்த்தர் விரும்புகின்றார். எனக்கு அருமையானவர்களே, நம்ம இன்றைக்கு அப்படிப்பட்டவர்களாக இருக்கின்றோமா? எனக்கு அருமையானவர்கள், இன்றைக்கு அநேக வேளைகளில் நம்முடைய பெற்றோருக்கு நாம் எப்படிப்பட்டவர்களாக நாம் இருக்கின்றோம்? வயதான காலத்தில் அநேக குறைபாடுகள் காணப்படும். எனக்கு அருமையானவர்களே, அப்பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும்? நான் ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகின்றேன். ஒரு முறை நான் ஒரு காரியத்தை பார்த்த நேரத்தில் எனக்கு ஆச்சரியம். எங்களுடைய உறவினர் தான். அவர்கள் வீட்டில் நாங்கள் எல்லாம் புறப்பட்ட நேரத்தில் அந்த வயதான ஐயா அவர்களும் புறப்படுவதற்காக எழுந்த உடனே அவங்களுடைய பேரப்பையன், அந்த குட்டி பையன், தாத்தாவுடைய செருப்பை எடுத்துக்கொண்டு வந்து அவர் காலுக்கு முன்பதாக போட்டு, தாத்தா போடுங்கள் என்று சொல்லும் பொழுது அந்த தாத்தாவுக்கு இருக்க சந்தோஷத்தை பார்த்தீர்கள் என்றால், என்னால் குனிந்து அந்த செருப்பை எடுத்து கொண்டு வந்து வைக்க முடியாது, எனக்கு ஒரு கையாக என்னுடைய பேரப்பிள்ளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் என்று அவர்களுக்கு அவ்வளோ பெரிய மகிழ்ச்சி. எனக்கு அருமையானவர்களே, உங்கள் பிள்ளையை நீங்கள் அப்படி பழக்கி இருக்கின்றீர்களா? உங்கள் பிள்ளைகளை, எனக்கு அருமையானவர்களே, மற்றவங்களுக்கு அவயவங்களாக இருக்கும்படிக்கு உங்கள் பிள்ளைகளை நீங்கள் அப்படி செய்யும் பொழுது உங்கள் பிள்ளைகள் அந்த காரியத்தை பழகுவார்கள். எனக்கு அருமையானவர்கள், அது மிகப்பெரிய ஆசீர்வாதம். அந்த காரியத்தில் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை வைத்திருக்கின்றார். நீங்கள் கேட்க, எனக்கு ஆண்டவர் இந்த மாதத்தில் என்ன ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார்? மாதம் மாதம் எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வேண்டும் என்று நம்ம விரும்புகின்றோமே. ஆண்டவர் சொல்லுகின்ற வசனத்தின்படி நடக்கும் பொழுது தான் அந்த வசனத்தின் மூலம் தான் ஆசீர்வாதம். இல்லாவிட்டால் ஒருபோதும் ஆசீர்வாதம் வர முடியாது. அநேகர் நினைத்துக் கொள்ளலாம், நான் வேத வசனத்தை நான் அறிக்கை செய்து கொண்டிருந்தாலே ஆசீர்வாதம் வந்துவிடும் என்று. வேத வசனத்தை அறிக்கை செய்வதை காட்டிலும் முக்கியமான ஒரு காரியம், அறிக்கை செய்யக்கூடிய நாம் வேத வசனத்தின்படி நடக்கின்றோமா? அது மிகவும் முக்கியம். எனக்கு அருமையானவர்களே, வேத வசனத்தை சொல்லி ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம், நல்லது. வேத வசனத்தின்படி ஸ்தோத்திரிக்கக்கூடிய நாம் ஆண்டவராகிய கர்த்தருடைய வசனத்தின்படி நம்ம நடக்கின்றோமா? ஆண்டவர் என்ன சொல்லி இருக்கின்றார்? ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கின்றார்? எனக்கு அருமையானவர்களே, மோசே சரீரத்தில் குறைபாடோடு கூட இருக்கக்கூடியவன், பேசுவதில் திறன் குறைந்தவன். அப்படிப்பட்டவனுக்கு அண்ணனாக இருக்கக்கூடிய ஆரோன் அவனுக்கு ஒரு வாயாக இருப்பான் என்று சொன்னாரே, நீ அவனுக்கு அவயவமாய் இருப்பாய் ஆரோனே என்பது போல தேவனாகிய கர்த்தர் சொல்லி இருக்கிற அந்த வார்த்தையின்படியாக நம்முடைய வாழ்க்கையில், எனக்கு அருமையானவர்களே, நாம் அப்படி இருக்கின்றோமா? நான் ஒரு முறை, நானும் என்னுடைய மனைவியும் ஒரு கடைக்கு நாங்கள் ஷாப்பிங் போயிருந்ததுக்காக ஒரு கடைக்கு நாங்கள் போயிருந்தோம். அந்த நேரத்தில் நாங்கள் அந்த கடையில் சில பொருட்களை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் என்னுடைய மனைவி என்னிடத்தில் காட்டினால், ஒரு தம்பதியினர், இளம் தம்பதியினர் தான் அந்த கடையில் நின்று அவர்களும் பொருட்களை வாங்குவதற்காக அந்த கடையில் நின்று பார்த்து கொண்டிருந்தார். எனக்கு அருமையானவர்களை, அதை உற்று நோக்கின பொழுது தான் அந்த இளம் தம்பதியினராக இருந்தவர்கள் அந்த சகோதரியை பொறுத்த மட்டில் மனைவியானவளுக்கு பேசக்கூடிய திறன் இல்லை. அவள் ஊமையாக இருக்கிற, எனக்கு அருமையானவர்களே, அவளால் பேச முடியாது. சரீரத்தில் குறைபாடோடு கூட இருக்கக்கூடிய அந்த சகோதரிக்கு, அந்த மனைவியானவளுக்கு
புருஷன் நின்று கொண்டு ஒவ்வொரு காரியத்திலும் அவள் சொல்லக்கூடியது கேட்கக்கூடியது எல்லாவற்றுக்கும் அவன் பதில் கொடுப்பதும், என கருமையானவர்களே, அவ கேட்கக்கூடிய அந்த காரியத்துக்கு இவன் மற்றவங்கிட்ட பேசக்கூடிய அந்த காரியமும் நம்மை ஆச்சரியப்பட வைத்தது. யோசித்து பாருங்கள், ஒரு குறைபாடோடு கூட இருக்கக்கூடிய தன்னுடைய மனைவிக்கு புருஷன் ஒரு ஆறுதலாக நின்று கொண்டு அவன் யாரை பார்த்தியும் வெக்கப்படவே இல்லை. அன்னைக்கு அநேக வேளையில் மனைவியினிடத்தில் ஒரு குறை இருக்கு, புருஷனிடத்தில் ஒரு குறை இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே வெளியே அழைத்து கொண்டு போவதற்கே அநேகர் வெட்கப்படுவார்கள். எனக்கு அருமையானவர்களே, அநேகர் இப்படிப்பட்ட காரியத்தை சொல்லுகிறத நான் கேள்விப்பட்டு இருக்கின்றேன். என்னை பொறுத்த மட்டில் நான் கருப்பாக இருக்கிறபடியினால் அல்லது ஏதாவது ஒரு குறைபாடு இருக்கிறபடியினால் என் புருஷன் என்னை வெளியே அழைத்து செல்வதே கிடையாது என்று சொல்லக்கூடியதை நான் இருக்கின்றேன். ஒரு காரியத்தை நான் சொல்லுகின்றேன், ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கு தேவனாகிய கர்த்தர் கொடுத்திருக்கக்கூடியது குறை போல இருக்கலாம், ஆனால் அந்த குறைக்குள்ளாகத்தான் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை தேவனாகிய கர்த்தர் வைத்திருப்பார். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராகிய கர்த்தர் உங்களிடத்தில் என்ன காரியத்தை ஆண்டவராகிய கர்த்தர் எதிர்பார்க்கின்றார்? ஆண்டவர் எதிர்பார்க்கக்கூடிய காரியம், உனக்கு நான் ஆரோக்கியத்தை நான் கொடுத்திருக்கிறேன். ஆரோக்கியம் குறைந்த உன்னுடைய குடும்பத்தினர், ஆரோக்கியம் குறைந்திருக்கிற மற்றவர்களுக்கு நீ ஒரு அவயவமாக நீ மாற வேண்டும் என்று சொல்லி நான் விரும்புகிறேன் என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் சொல்லுகின்றார். என கருமையானவர்களே, வேதத்தில் அன்னாளை பொறுத்த மட்டில் பிள்ளை இல்லாமல் இருக்கக்கூடிய அவளை நம்ம வேதத்தில் நம்ம பார்க்கின்றோம். அதில் இருக்கக்கூடிய அந்த காரியத்தை நம்ம பார்க்கும் பொழுது ஒரு புருஷனானவன் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு இதுதான் சாட்சி. என கருமையானவர்களே, அவன் சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை பாருங்க, அன்னாளுக்கு பிள்ளை இல்லை என்று வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. 1 சாமுவேல் 1 அதிகாரம், எல்கானாவுக்கு 2 மனைவிகள் இருந்தார்கள் என்று 2வது வசனத்திலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஒரு மனுஷனுக்கு 2 மனைவிகள் என்று கொடுக்கப்பட்டிருக்கின்றது. 1 சாமுவேல் 1 அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கலாம். அவனுக்கு 2 மனைவிகள் இருந்தார்கள். எல்கானா என்கின்ற மனுஷனுக்கு 2 மனைவிகள், பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆனபடியினால் 2 மனைவிகள். வாசிக்கலாம். ஒருத்தி பேர் அன்னாள், மற்றவள் பேர் பெனினாள். பெனினாளுக்கு பிள்ளைகள் இருந்தார்கள், அன்னாளுக்கோ பிள்ளை இல்லை. அன்னாளுக்கு பிள்ளை இல்லை என்று கொடுக்கப்பட்டிருக்கின்றது. என கருமையானவர்களே, இந்த நேரத்தில் அவளுடைய வேதனை எந்த அளவுக்கு இருக்கும் என்பதை புருஷன் அறிந்திருந்தான். அப்ப பிள்ளை இல்லாத அன்னாளுக்கு அந்த எல்கானா, அவளுடைய புருஷன் சொன்ன ஒரு வார்த்தையை பாருங்கள், ஆச்சரியமாக இருக்கின்றது. 1 சாமுவேல் 1 அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கலாம். அவன் புருஷனாகிய எல்கானா அவளை பார்த்து, அன்னாளே, ஏன் அழுகிறாய்? ஏன் சாப்பிடாதிருக்கிறாய்? ஏன் சஞ்சலப்படுகிறாய்? 10 குமாரரை பார்க்கிலும் நான் உனக்கு அதிகம் அல்லவா என்றான். உனக்கு பிள்ளை இல்லை என்று நீ வேதனையோடு கூட இருக்கிறாய், 10 குமாரரை பார்க்கிலும் நான் உனக்கு அதிகம் அல்லவா என்று அவன் சொல்லுகிறான் என்றால், பிள்ளை இல்லாத உனக்கு நான் ஒரு பிள்ளையாக நான் இருக்கிறேன். இந்த வார்த்தையை பாருங்கள், என்ன ஒரு ஆறுதலான வார்த்தைகள். எனக்கு அருமையானவர்களே, அதனால தான் தேவனாகிய கர்த்தர் இந்த கணவனும் மனைவியும் எல்கானாவையும் அன்னாளையும் எடுத்துக்கொண்டோம் என்றால் ஒருவருக்கொருவர் அவயவங்களாய் இருந்தபடியினால் அந்த சந்ததி தேவனாகிய கர்த்தர் கொடுத்த சாமுவேல் ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தான். கணவன் மனைவியாக இருக்கக்கூடியவர் ஒருவருக்கொருவர் அவயவங்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் விரும்புகின்றார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நான் சொல்லுகின்றேன், குடும்பத்தில் திருமணமான பின்பதாக, ஒருவேளை திருமணத்திற்கு முன்பதாகவோ திருமணத்திற்கு பின்பதாகவோ நம்முடைய வாழ்க்கையில் நாம் கடந்து வரக்கூடிய நேரத்தில், என கருமையானவர்களே, யாராவது ஒருத்தர் சரீரத்தில் குறைபாடோடு கூட இருக்கக்கூடியதை நம்ம பார்க்கிறோம் என்றால், நான் அவர்களுக்கு எந்த விதத்தில் உதவி செய்யலாம் என்று நீங்கள் உதவியாக காரியத்தை நீங்கள் செய்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அதில் தேவனாகிய கர்த்தர் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை தேவனாகிய கர்த்தர் வைத்திருக்கின்றார். ஒரு புருஷனாக இருக்கக்கூடிய எல்கானா தன் மனைவிக்கு சொன்ன மிகுந்த ஆறுதலான வார்த்தைகள், உனக்கு பிள்ளை இல்லை, நான் உனக்கு ஒரு பிள்ளையாக இருக்கட்டும் என்பது போல் அவனுடைய வார்த்தை. 10 குமாரரை பார்க்கிலும் நான் உனக்கு அதிகம் அல்லவா என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தை அவளுக்கு எவ்வளவு ஒரு ஆறுதலாக இருந்திருக்கும். என கருமையானவர்களே, ஒரு முறை ஒரு தேவனுடைய ஊழியக்காரர் சொன்ன ஒரு காரியத்தை நான் இந்த இடத்துல நான் குறிப்பிட விரும்புகின்றேன்.
அந்த இடத்துல அந்த ஊழியக்காரர் சொன்னார், நான் ஜெபிப்பதற்கு ஒரு இடத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தேன். அது ஒரு கிராமமாக இருந்தது. ஒரு ஏழை குடும்பத்தை நான் சந்திப்பதற்காக நான் போயிருந்த பொழுது அவர்கள் சொன்ன காரியத்தை கேட்ட பொழுது எனக்கு அந்த அளவுக்கு வேதனையாக இருந்தது. காரணம், அந்த 2 பேரும் கட்டட வேலை செய்யக்கூடிய அந்த புருஷனானவன் கொத்தனாராகவும் அந்த மனைவியானவள் சித்தாளாகவும் இருந்து வேலை செய்து கொண்டிருந்தார். கட்டிடத்தில் கிடைக்கக்கூடிய தினக்கூலிகளாக அவர்கள் இருந்து கொண்டிருந்த நேரத்தில் சொன்னார்கள், அந்த மனைவியானவள் சொன்னாள், நாங்கள் அன்றைக்கு 2 பேரும் ஒரு பெரிய கட்டடத்தில் இருந்து வேலை பார்த்து கொண்டிருந்தோம். என் புருஷன் அங்கு அவர் இருந்து கொத்தனாராக இருந்து அந்த வீட்டை கட்டி கொண்டிருப்பதற்காக காரியத்தை செய்து கொண்டிருந்தார். நான் அப்பொழுது அந்த படி வழியாக, அந்த மரத்தினால் கட்டப்பட்ட அந்த ஏணி வழியாக நான் மேலே போய் என்னுடைய தலையிலே சாந்து எடுத்து மேலே போய் கொண்டிருந்தேன். திடீரென்று அதிலிருந்து நான் தவறி கீழே விழுந்தேன். நான் கீழே விழும் பொழுது அங்கு இருந்த எலக்ட்ரிக் வயர் மீது நான் விழுந்து அதை கையில் பிடித்து கொண்டு, அதன் பின்பதாக எனக்கு என்ன நடந்ததென்று தெரியவில்லை. அதை பிடித்து நான் தொங்கினது மட்டும்தான் எனக்கு ஞாபகம் இருக்கின்றது. அதன் பின்பதாக நான் விழித்த பொழுது என் 2 கைகளையுமே எடுத்து விட்டார்கள். எனக்கு அருமையானவர்களே, யோசித்து பாருங்கள். மிகுந்த வேதனையோடு கூட அந்த சகோதரி சொன்ன காரியம், புருஷன் நின்று கொண்டு சொன்னார், என் மனைவி அந்த நேரத்தில் அதிகமான கரண்ட் போய்கொண்டிருந்த அந்த வயரை அவள் பிடித்தபடியினால் அவள் கீழே விழுந்த நேரத்தில் அவளுடைய 2 கைகளுமே பாதிக்கப்பட்டு இந்த முழங்காலிலிருந்து முழுவதுமாக கைகள் முட்டிலிருந்து பாதிக்கப்பட்டு விட்டதாகவே மருத்துவர்கள் சொன்னார்கள், உன் மனைவி பிழைக்க வேண்டும் என்றால் அந்த பாதிக்கப்பட்ட அந்த 2 கையும் துண்டித்து எடுத்து விட வேண்டும் என்று சொன்ன பொழுது என்னால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. என் மனைவி உயிரோடு கூட இருக்கட்டும் என்று சொல்லி அந்த கைகள் 2ஐயும் துண்டித்த பின்பதாக என் மனைவியை பொழுது நான் அதன் பின்பதாக சுகமாகி நாங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்தோம். என கருமையானவர்களே, அந்த நேரத்தில் அவர்கள் சொன்ன ஒரு காரியம் என்ன தெரியுமா? அந்த சகோதரி சொன்னார்கள், இன்றைக்கு குடும்பத்தில் நான் சம்பாதித்து கொண்டிருந்தேன், அந்த சம்பாத்தியம் நின்று போய்விட்டது. என் புருஷன் ஒருத்தர் தான் இப்பொழுது சம்பாதிக்க வேண்டுமானால் அவர் ஒன்றும் சொல்லவில்லை, நீ சுகமாக நீ இருக்கணும், அது போதும். இன்றைக்கு நீ உயிரோடு கூட இருக்கும்படிக்கு கர்த்தர் உதவி செய்திருக்கிறாரே, அதே எனக்கு போதும் என்று சொல்லிவிட்டு அவர் சொன்னார், நீ வீட்டிலே இரு, நான் போய் சம்பாதிக்கிறேன் என்று சம்பாதிக்க போனாலும். எனக்கு அருமையானவர்களே, அவர் சொன்ன ஒரு காரியம் என்ன தெரியுமா? அந்த மனைவியானவள் சொன்னாள், எனக்கு கை 2ம் இல்லாதபடியினால் எனக்கு என்னுடைய உடையை உடுத்த முடியாது, சாரி கட்ட முடியாது. என் புருஷன் தான் இப்பொழுது எனக்கு காலையில் எழுந்து எனக்கு வேண்டிய எல்லா காரியத்தையும் செய்து என்னுடைய சாரி உடுத்துவதும் அவர் தான் உடுத்திவிட்டு அவர் வேலைக்கு போய்விடுவார். யோசித்து பாருங்கள். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு கை இல்லாத மனைவிக்கு ஒரு கையாக இருக்கக்கூடிய புருஷன். அநேகர் சொல்லுவோம், ஒரு காரியம் நடந்து விட்டது என்ற உடனே எனக்கு அருமையானவர்களே, நேரம் சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லை என்று பல காரியங்களை சொல்லக்கூடியவர்கள். எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் ஆண்டவராகிய கர்த்தர் எதிர்பார்க்கக்கூடியது. எதிர்பாராத விதமாக ஒருவர் கையை காலை இழந்து போய் நிற்கக்கூடிய நேரத்தில் அந்த கை இழந்தவர்களுக்கு கையாக, கால் இழந்தவர்களுக்கு காலாக, என கருமையானவர்களே, பேச முடியாதவர்களுக்கு ஒரு வாங்கியாக, கண் பார்வையற்றவர்களுக்கு ஒரு கண்ணாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டவர் சொன்னார், ஒருவருக்கொருவர் நீங்கள் அவயவங்களா இருக்க வேண்டும் என்று தேவனாகிய கர்த்தர் சொல்லுகின்றார். என கருமையானவர்களே, அது மிக பெரிய ஆசீர்வாதம். உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவராகிய கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை தேவனாகிய கர்த்தர் வைத்திருக்கிறார் என்றால் அந்த ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படிக்கு இன்றைக்கு நீங்கள் ஒரு தீர்மானம் எடுங்கள். குறை இருக்கக்கூடியவர்களை குறை சொல்லாதபடிக்கு ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகின்றார், அந்த குறையை நிவிர்த்தி செய்வதற்காகத்தான் நான் உனக்கு எல்லாவற்றையும் நிறைவாக கொடுத்திருக்கிறேன். நீ அவர்களுக்கு ஒத்தாசையாக இருந்து காரியத்தை செய்யும் பொழுது அதற்கான ஆசீர்வாதத்தை நான் உனக்கு கொடுப்பேன் என்று தேவனாகிய கர்த்தர் சொல்லுகின்றார். என கருமையானவர்களே, இந்த நாடில் ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகின்றார், ஒருவருக்கொருவர் அவயவங்களாய் நீங்கள் இருங்கள் என்று ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லி இருக்கிறாரே, அந்த வசனத்தின்படியா நான் ஆண்டவரே என்னுடைய குடும்பத்தில் உள்ள ஒரு நபர்
யாராவது ஒருத்தர் பாதிக்கப்படும் பொழுது நான் அவர்களுக்கு கூட நின்று, ஆண்டவரே, சரீரத்தில் உள்ள அங்காவயம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நான் ஒரு அங்காவயவமாக நான் மாறட்டும் என்று சொல்லி யார் தன்னை அர்ப்பணிக்கின்றார்களோ அவர்களுக்கு தேவனாகிய கர்த்தர் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை தேவனாகிய கர்த்தர் வைத்திருக்கின்றார். அந்த ஆசீர்வாதம் தேவனாகிய கர்த்தரிடத்திலிருந்து வரும். காரணம், நீங்கள் வேத வசனத்தின்படி நடக்கின்றபடியினால் அந்த ஆசீர்வாதத்தை தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கென்று ஆண்டவராகிய கர்த்தர் வைத்திருக்கின்றார். எனக்கு அருமையானவர்களே, உங்கள் குடும்பம் ஒரு பரலோகத்தை போல இருக்க வேண்டும் என்றால் சதேவனாகிய கர்த்தர் எதிர்பார்க்கின்ற காரியம், ஒருவருக்கொருவர் நீங்கள் அவயவங்கள் ஆயிருங்கள். அன்பு செலுத்தினால்தான், இரக்கமுள்ளவர்களாக இருந்தால் மட்டும்தான் ஒருவருக்கொருவர் அவயவங்களாக நம்மால் இருக்க முடியும். அப்படி இருக்கும் பொழுது தேவனாகிய கர்த்தர் நம்முடைய குடும்பத்தை ஒரு பரலோகத்தை போல தேவனாகிய கர்த்தர் வைத்திருப்பார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. கண்களை மூடி ஆண்டவராகிய இயேசுவானவரை நோக்கி பார்க்கலாமா? இந்த நாளிலும் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்ற காரியம், ஒருவருக்கொருவர் அவயவங்களாய் இருங்கள். நீங்கள் ஒருவருக்கொருவர் அவயவங்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் எதிர்பார்க்கின்றார். ஏன் குறையை கண்டுபிடித்துக் கொண்டு குற்றப்படுத்தி கொண்டு ஒருவருக்கொருவர் ஏன் சண்டையிட்டுக் கொள்ள வேண்டும்? ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகின்றார், குறையோடு கூட இருக்கக்கூடிய அவர்களை பார்க்கும் பொழுது அதை உன்னுடைய குறையாக எடுத்துக்கொள். அந்த குறை உள்ளவர்களுக்கு நான் எந்த விதத்தில் உதவி செய்யலாம் என்று நீ உதவி செய்யும் பொழுது நான் உன் வாழ்க்கையில் மகிமையான காரியத்தை செய்வேன் என்று தேவனாகிய கர்த்தர் சொல்லுகின்றார். மோசே பேசக்கூடிய திறன் குறைவாக இருந்த நேரத்தில், அவன் திக்குவாயனாக இருந்த பொழுது, அவனுடைய அண்ணனாகிய ஆரோன் அவனுக்கு வாயாக இருக்கும்படிக்கு தேவனாகிய கர்த்தர் ஆரோனுடைய அழைப்பே ஆண்டவராகிய கர்த்தர் மோசேக்கு வாயாக இருப்பதற்கு தேவனாகிய கர்த்தர் அவனை அழைத்திருந்தார். ஒரு மேன்மையான ஒரு அழைப்பு. ஆண்டவராகிய கர்த்தர் ஆரோனை அழைத்தது போலவே உங்களையும் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகின்றார். உன் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு, உனக்கு வேண்டியவர்களுக்கு நீ இப்பொழுது ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகின்றார், அவயவங்களா இருக்கும்படிக்கு நீ உன்னை ஒப்புக் கொடுப்பாய் என்றால் உன்னுடைய வாழ்க்கையில் நான் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கின்றேன். எனக்கு அருமையானவர்களே, தேவனாகிய கர்த்தருடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறதை நான் காண்கின்றேன். எப்பொழுது மோசே பேச முடியாமல் போன நேரத்தில் திக்குவாயனாக பேசுவதில் திணறிக் கொண்டிருந்த அவனுக்கு பக்கபலமாக நின்று கொண்டு ஆரோன் பேச தொடங்கின பொழுது மோசேயினுடைய இருதயம் மகிழ்ந்திருக்கும். எனக்கு பதிலாக பேசும்படிக்கு என் அண்ணன் என்னுடைய வாயாக இருக்கிறான் என்பதை நினைத்து அவன் மிகுந்த சந்தோஷப்பட்டிருக்க வேண்டும். ஆண்டவராகிய கர்த்தர் மற்றவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுப்பதற்காக, மற்றவர்களை சந்தோஷத்துக்குள்ளாக நடத்துவதற்காக தேவன் நம்மை அழைத்திருக்கின்றார். இந்த நாளில் ஆண்டவராகிய கர்த்தர் நம்மிடத்தில் சொல்லுகின்றார், ஆண்டவராகிய கர்த்தர் ஒருவருக்கொருவர் அவயவங்களா இருங்கள் என்று இன்றைக்கு நமக்கு கட்டளையிடுகின்ற தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிவோம். மகிமையான காரியத்தை தேவனாகிய கர்த்தர் செய்வார். முந்திக் கொள்ளுங்கள். எனக்கு அருமையானவர்களே, அவர்களுக்கு யாராவது ஒருத்தர் செய்யட்டும் என்று அல்ல, நீங்கள் முந்திக் கொள்ளுங்கள். நான் சொன்னேனே, ஒரு குடும்பத்தில் ஒரு வயதான ஐயாவை ஜெபிப்பதற்காக அழைத்து கொண்டு வரும் பொழுது அந்த மருமகன் அழைத்து கொண்டு வந்ததை பார்த்த பொழுது நான் ஆச்சரியப்பட்டேன். மகன் இருக்கிறார், மகள் இருக்கிறார், ஆனாலும் என் மாமனாருக்கு நான் பக்கபலமாக நிற்கட்டும் என்று சொல்லி நடப்பதற்கு உதவியாக, எனக்கு அருமையானவர்களே, அவர் கையை பிடித்து கொண்டு நடப்பதற்கு உதவி செய்யக்கூடிய மருமகன், அவர் முந்திக் கொண்ட அந்த காரியத்தை பிள்ளைகள் இருக்கிறார்களே செய்யட்டும் என்று அல்ல, நான் இருக்கிறேன் செய்யட்டும், நான் அந்த காரியத்தை செய்யட்டும் என்று முந்திக் கொள்ளுங்கள். ஆண்டவராகிய கர்த்தர் அந்த காரியத்தை எதிர்பார்க்கின்றார். தேவனாகிய கர்த்தர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கின்றார். ஆண்டவராகிய கர்த்தர் இந்த நாளில் நீ இந்த காரியத்தை செய்யும்படிக்கு, உன்னுடைய குடும்பத்தில் வயதானவர்களை பார்க்கின்றாயா? அவர்களிடத்தில் ஏதாவது ஒரு காரியத்தில் அவர்கள் சரீரத்தில் குறைபாடோடு கூட ஏதாவது ஒரு காரியத்தில் குறைபாடோடு இருக்கிறார்களா? அவர்களுக்கு காரியத்தை செய்யும்படிக்கு நீ முந்திக்கொள்.
பிள்ளைகள் இருக்கிறார்களே அவர்கள் செய்யட்டும், உறவினர்கள் இருக்கிறார்களே அவர்கள் செய்யட்டும் என்று அல்ல, உனக்கு தேவன் கொடுத்திருக்கிற அந்த கட்டளையின்படி நீ நடப்பாய் என்றால் முந்திக்கொள். அந்த காரியத்தில் உனக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கின்றார் ஆண்டவராகிய கர்த்தர். அதற்குரிய பலனை தேவன் கொண்டு வருவார். அவனவனுடைய கிரியைகளின்படி தேவனாகிய கர்த்தர் அளிக்கும் பலன் அவரோடு கூட வருகின்றது. அந்த காரியத்தை தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு தருவார். இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்கள், ஆண்டவரே, நான் மற்றவங்களுக்கு ஒரு அவயவமாக இருக்க என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று அர்ப்பணியுங்கள். மகிமையான காரியத்தை ஆண்டவராகிய கர்த்தர் செய்வார். அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அர்ப்பணித்தேன், 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 அர்ப்பணித்தேன். ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன். ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன். ஆண்டவராகிய கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்ற காரியம், உங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிற தேவன், சரீரத்தில் குறைபாடோடு இருக்கக்கூடியவர்களுடைய அவயவங்களாக மாறுங்கள். ஒருவருக்கொருவர் அவயவங்களாக இருந்து தேவனை மகிமைப்படுத்துங்கள். மகிமையான காரியத்தை தேவன் உங்கள் வாழ்க்கையில் செய்தருளுவார். பரிசுத்த ஆவியானவரே, இந்த நாளிலும் ஆரோன் மோசேக்கு வாயாக இருப்பான் என்று சொல்லி வேதத்தில் இருக்கக்கூடிய வேதத்தின் ரகசியங்களை வெளிப்படுத்தி கொடுத்த எங்கள் தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கொருவர் அவயவங்களாக இருக்க வேண்டும் என்று எங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிற எங்கள் தேவனாகிய கர்த்தர், நாங்கள் அப்படியே இருந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் அதன் மூலமாக வரக்கூடிய ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள எங்கள் தேவனாகிய கர்த்தர் நீர் அருள் செய்தருளும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். இந்த மாதம் முழுவதும் தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய செட்டையின் மறைவில் மறைத்து நீதியின் பாதைகளை நடத்தியருளும். வேத வசனத்தின்படி நடக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கிருபைகளை கொடுத்தருளுவீராக. தேவனருளும் ஆசீர்வாதம் ஒவ்வொருடைய பிள்ளைகளுடைய சிரசிலும் இறங்கும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். காத்து வழி நடத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக.